இனி நிர்வாண தீட்சை பிரதான தினத்தன்று செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள், கர்மாக்கள். முந்தைய தினம் சிஷ்ய ஸ்வாப விதியானது சொல்லப்பட்டது. எனவே இந்த நிர்வாண தீட்சை தொடக்கத்திலேயே முந்தைய தினம் குருவிற்கும் சிஷ்யனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்வப்னங்களை ஆலோசனை செய்து பரீட்சை செய்து அந்த ஸ்வப்னமானது சுபஸ்வப்னமா அசுபஸ்வப்னமா என்பதை ஆராய்ந்து அந்த ஸ்வப்னம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் ஸ்வப்னத்தினுடைய தன்மையையும் நன்கு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகிறார். அதுபோல் நிஸ்வாச காரிகையில் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை, மூல ஸ்லோகங்களை நமக்கு அருளியிருக்கிறார் அகோர சிவாச்சாரியார். அந்த தீக்ஷா சமயம், தீட்சை என்ற சம்ஸ்காரம் மிகவும் ஒரு பெரிய சம்ஸ்காரம். உயிராகிய ஆத்மாவிற்கு, அந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சம்ஸ்காரம். ஒரு பெரிய சம்ஸ்காரமாக, நீளமான ஒரு சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய, தீர்க்கமான சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தீட்சையை செய்யும் பொழுது ஹோம குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியினால் சிஷ்யனுக்கு சிரமம் ஏற்படலாம். அதுபோல் அவன் மிகவும் தளர்ச்சி பெற்றவனாக ஆகிவிடலாம். அவனுக்கு கண்டம் காய்ந்ததாக, கண்ட சோஷம் ஏற்பட்டதாக ஆகிவிடலாம். அவன் தாகத்தினால் பீடிக்கப்பட்டவனாக சில சமயத்தில் மயக்க நிலையும் கூட அடையலாம். எனவே இது போன்ற சிரமங்களால் சிஷ்யன் தவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அவ்வாறு தவித்தால் இந்த தீட்சையானது சரியான பயனை தராது. தேன ஆர்த்தகா ந லபேத் லக்ஷ்யம் மந்திர தத்துவம் பசோரபி. எனவே இந்த நிலையெல்லாம் எந்த சிஷ்யனுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் அந்த சிஷ்யனுக்கு யாகசாலையில் இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனுக்கு உரிய அன்னத்தினை அவனுக்கு கொடுத்து அவனை உணவு உண்ணும்படி செய்து அதன் பின்பு தீட்சையை தொடர வேண்டும். ஹவிஷ்ய போஜனம் கிருத்வா கிருதக்ஷீர பரிப்ளுதம். அதுபோல் நெய், பால் போன்றவற்றால் அந்த அன்னத்தை, தூய்மையான சுத்தான்னத்தை பிசைந்து அவனை உணவு உண்ணும்படி செய்து பாயசம் வாச புக்துவாத்து தத்தோ தீக்ஷாம் சமாரபேத். அவன் பாயசம் போன்றவற்றை அருந்தி அதன் பின்பு தீட்சையை செய்விக்க வேண்டும் என்று சில சௌகரிய விஷயங்களை ஆரம்பத்தில் குறிப்பிடுகிறார். அத பிராத சமுத்தாய என்று மறுநாள் காலை எழுந்து ஸ்நானம் போன்றவற்றையெல்லாம் செய்து தனது 2 சந்தியாவந்தனத்தை எல்லாம் செய்து, மாத்தியான்மிக சந்தியாவந்தனம், பிராத சந்தியாவந்தனம் என்ற 2 சந்தியாவந்தனங்களையும் முடித்து தனது நித்திய கர்மானுஷ்டானங்கள், சிவபூஜை போன்ற அனைத்தையும் முடித்து சிஷ்யனை கூப்பிட்டு அவனுக்கு எந்த ஸ்வப்னம் ஏற்பட்டது என்று அவனை கேட்டு திருஷ்டஸ்ருதாதிஷு மத்தியாத் சுபாசுபப்பிரதம் பாவிகம் நிர்தாரிய. அவன் சொப்னத்தில் பார்த்த விஷயங்கள், சொப்னத்தில் கேட்ட விஷயங்கள், இது போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதில் எந்த விஷயங்கள் சுபத்தை தரக்கூடியவை, எவை அசுபத்தை தரக்கூடியவை என்று நிர்தாரணம் செய்து, சுபஸ்வப்னமாக இருந்தால் அந்த சொப்னத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆமோதிக்க வேண்டும். அசுபமாக இருந்தால் அதற்கான சாந்தியை செய்ய வேண்டும். அதில் சொப்னத்தில் தயிர், நெய், மாம்சம் இது போன்றவற்றையெல்லாம் கொண்டு ஒரு விவகாரம் ஏற்பட்டால் அந்த சொப்னமானது விசேஷமான சொப்னம். அதுபோல் யானையின் மேல் ஆரோகணம் செய்தல், இது சிறந்தது. வெள்ள வஸ்திரங்களால் அவகுண்டனம் செய்யப்பட்டிருப்பது, நிந்தியா ஸ்வாவயவச்சேதா மஷி கர்தமலேபனம் தைலாபியங்கா அந்தகூபாதி பதனஞ்ச ந பிரசஸ்யதே. அதுபோல் தனது அவயவங்களை வெட்டி கொள்ளுதல், மஷி என்று கருமையினை தனது சரீரத்தில் பூசிக்கொள்ளுதல், சேற்றினை பூசிக்கொள்ளுதல், தைலாபியங்கம் எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல் போன்ற கனவு காணுதல்,
அதுபோல் அந்தகூபமாகிய பாழுங்கிணறில் விழுதல், இது போன்ற சொப்பனங்களெல்லாம் சிறந்தவை அல்ல என்று சுருக்கமாக சொப்பனங்களை பற்றிய விவரங்களை கொடுத்து அந்த அசுபஸ்வப்னமாக இருந்தால் பிராயஷ்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதேபோல் இந்த ஸ்வப்னமானது இரவினுடைய முடிவில் ஏற்பட்டால் அதற்கான பிராயஷ்சித்தமாக 1000 ஆகுதியும், இரவினுடைய மையத்தில் ஏற்பட்டால் அதன் பாதியாக 500 ஆகுதியும், இரவனுடைய தொடக்கத்தில் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 100 ஆகுதி செய்தால் போதும் என்று குறிப்பிடுகிறார். சிஷ்யனுக்கு ஏற்பட்டது போலவே தனக்கும் சொப்னம் ஏற்பட்டதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் 2 மடங்கு அஸ்திரமந்திரத்தால் ஆகுதி செய்ய வேண்டும். எனவே அஸ்திரமந்திரத்தினால் ஆகுதி செய்வதின் வாயிலாக சொப்ன தோஷமானது விலக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக குறிப்பிடுகிறார். ஏனெனில் எடுத்த எடுப்பிலேயே சொப்ன சாந்தியானது செய்ய முடியாது. அக்னிகாரிய சந்தர்ப்பத்தில் இந்த சொப்ன சாந்தியை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து யாகமண்டபத்திற்குள் பிரவேசம் செய்து சூரிய பூஜை முதற்கொண்டு பூதசுத்தி வரை எல்லா பூஜைகளையும் செய்து கொண்டு பூதசுத்தி பிரகரணத்தில் அத்வன்யாசம் செய்யும் பொழுது இது நிர்வாண தீட்சையாக இருக்கிறபடியால் அத்வாக்களை சோத்திய அத்வாக்களாக ஞாசம் செய்து சிவஹஸ்த பர்யந்தம் அனைத்து சம்ஸ்காரங்களையும் தனக்கு செய்து கொண்டு வாஸ்து பிரம்ம பூஜை, மகாலட்சுமி, இதன் பின்பு யாகேஸ்வர யாகவர்தனி பூஜை, இந்திராதி தச திக்பாலகர்களின் பூஜை, கணபதி, சப்தகுரு, தனது இஷ்டலிங்க பூஜை, ஆத்மார்த்த பூஜையை இந்த இடத்திலேயும் செய்யலாம் என்று தெரிகிறது. தனது ஸ்வேஷ்டலிங்க பூஜையை செய்து அதன் பின்பு மண்டலேஸ்வரருக்கு பூஜை செய்து அக்னி குண்டத்தில் ஹோமத்தினை ஆரம்பித்து சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து முன்பு சொன்னது போலவே தர்ப்பண தீபனங்களை எல்லாம் செய்து துஸ்வப்ன சாந்திம் விதாய, துஸ்வப்னத்திற்கான சாந்தியை அஸ்திரமந்திரத்தால் அந்த சொப்னத்திற்கு தகுந்தாற் போல, சொப்ன காலத்திற்கு தகுந்தாற் போல, தனக்கு என்றால் 2 மடங்கு, சிஷ்யனுக்கு 1 மடங்கு என்ற கணக்கில் சாந்தியை செய்து பூர்வவத்து கிருத மந்திர தர்ப்பண தீபனக, முன்பு செய்தது போலவே தர்ப்பண தீபனங்களை எல்லாம் செய்து கர்த்தரியும் சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் சம்பாத்திய, அந்த பாஷசூத்திரத்தை அறுப்பதற்கான கத்தரிக்கோல் அதனுக்கு சதுசம்ஸ்காரங்களை செய்து சம்பாத ஹோமம் செய்து முந்தைய நாள் செய்தது போலவே சிஷ்ய பிரவேசம் முதற்கொண்டு நாடிசந்தானம் சம்பாத ஹோம பர்யந்தம் சமய தீட்சையில் செய்தது போலவே அனைத்தையும் செய்விக்க வேண்டும். எனவே விசேஷ தீட்சை தொடர்பான சம்ஸ்காரங்கள் இன்றைய தினம் இங்கு தேவையில்லை என்பது தெரிகிறது. அதன் பின்பு வன்ஹிஸ்தம் அபியர்ச்சிய அர்ச்சாபயித்வா, வன்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சிஷ்யனது கைகளால் பூஜிக்கும்படி செய்து தானும் பூஜை செய்து கடத்தில் இருக்கக்கூடிய யாகேஸ்வர யாகவர்தனைகளை பிரார்த்தனை செய்து அவர்களின் அனுமதி பெற்று முந்தைய தினம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஷசூத்திரத்தை எடுத்து வரும்படி செய்து அந்த சிஷ்யனை தனது முந்தைய தினம் செய்தது போலவே தனது வலது புறத்தில் நிற்கும்படி செய்து அவரது சரீரத்தில் ஞாசங்கள், கலையினால் ஞாசங்களை ஞஸ்த சோத்யாத்வத் தேகஸ்ய, அந்த கலைகளை சோத்திய அத்வாக்களாக, சோதிக்க தகுந்த அத்வாக்களாக பாவித்து அவைகளை ஞாசம் செய்து சம்ஹிதா மந்திரங்களால் சகலீகரணம், சிஷ்யனுக்கு சகலீகரணத்தை செய்வித்து சிஷ்யனதைய சிகா பிரதேசத்தில் முந்தைய தினத்தில் கட்டியது போலவே மூலமந்திரத்தை சொல்லி அந்த பாஷசூத்திரத்தை கட்டி முந்தைய தினம் செய்தது போலவே பாஷசூத்திரத்தை தொங்கவிட வேண்டும். அடுத்து சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அத பசோஹோ அனுகிரகம் கரோமி இது விஜ்ஞாபிய, தாங்கள் சொன்னது போலவே பசுவாகிய இந்த உயிருக்கு, இந்த சிஷ்யனுக்கு தீட்சையின் வாயிலாக அனுகிரகம் செய்ய முற்படுகிறேன் என்று பிரார்த்தித்து சிவாத அனுஜ்ஞாம் ஆசாத்திய, சிவபெருமான் அனுமதி அளித்ததாக பாவித்து ஆத்மதேக வன்னி மண்டல கும்ப சிஷ்யேஷு சோத்தியம் அத்வானம் பராத்வனஹ அப்பி வியாபகம் விலோக்கிய, அடுத்து வியாபகமாக இந்த சோத்திய அத்வாக்கள் இந்த யாகசாலையை எங்கும் வியாபித்து இருப்பதாக பாவிக்க வேண்டும். தனது சரீரம் ஆத்மதேக வன்னியாகிய நெருப்பில் இருக்கக்கூடிய சிவபெருமான், மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், கும்பத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், சிஷ்யனின் உயிரில் இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆத்மதேக வன்ஹி மண்டல கும்ப சிஷ்யேஷு சோத்தியம் அத்வானம்
பராத்வனः அப்படி வியாபகம் விலோக்கிய. இந்த அத்வாவானது பராத்வாவாகிய சுத்தாத்வாவை காட்டிலும் வியாபகமாக எங்கும் வியாபித்ததாக இப்பொழுது சோத்திய அத்வாவை தியானிக்க வேண்டும். ஏனெனில் எல்லா இடத்திலேயும் சோத்தியமாக அத்வாக்கள் இருந்தால்தான் அவற்றையெல்லாம் நாம் சுத்தம் செய்ய முடியும் என்பதற்காக பராத்வனோபி வியாபகம் விலோக்கிய அனேன அந்யோன்ய சந்தான நிமித்தம் மூலேன சதம் ஜுகுயாத். இந்த 5 இடங்களிலேயும் தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்வாக்கள், நெருப்பு வன்னிகுண்டத்தில் இருக்கக்கூடிய அத்வா, அதுபோல் மண்டலம், கும்பம், சிஷ்யம் என்ற 5 இடங்களிலேயும் இருக்கக்கூடிய சோத்திய அத்வாக்களுக்கு பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறை ஆகுதி செய்து பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இதுவரை இந்த நிர்வாண தீட்சம் தொடர்பான இந்த பூர்வ கிரியைகள் எல்லாம் நிறைவு பெற்றன. அடுத்து முக்கியமாக இப்பொழுது நிர்வாண தீட்சையினுடைய பிரதான சம்ஸ்காரங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த சூத்திரத்தில் முந்தைய தினம் சிஷ்யனது சரீரத்திலிருந்து அனைத்தையும், சரீரம் தொடர்பான எல்லா பாசங்களையும் சரீரத்திலிருந்து நாம் சூத்திரத்தில் சேர்ப்பித்து விட்டோம். இப்பொழுது ஒவ்வொரு சூத்திரத்தில் 5 இடத்தில் நாம் அடையாளங்களை செய்து கிரந்தி கல்பனம் 5 இடங்களில் முடிச்சு போடப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த ஒவ்வொரு இடத்திலேயும் உதாரணமாக கால் முதல் கால் முட்டி வரை இருக்கக்கூடிய அந்த சூத்திரத்தில் நிவிருத்தி கலை என்ற கலை திகழ்கிறது. அந்த கலைக்கு உட்பட்டு பல மந்திரங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள் என்று அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. இப்பொழுது அந்த ஒவ்வொரு கலை தொடர்பான முந்தைய தினம் பூஜை செய்த அனைத்தையும் நிதானமாக பாவித்து நிதானமாக அவற்றையெல்லாம் அவலோகனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த கலையில் இருக்கக்கூடிய பல புவனங்களில் இருக்கக்கூடிய 14 விதமான யோனிபேதங்கள், 14 விதமான உயிர்கள் பிறக்கக்கூடிய ஒரு யோனிகள், அவைகளில் இந்த உயிரானது ஒரே சமயத்தில் பிறந்ததாக பாவித்து பிறந்து திளைத்ததாக பாவிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொன்றாக ஒரு கலை நேற்று பூஜை செய்யும் பொழுது சிருஷ்டி கிரமத்தில் சாந்திதீதா, சாந்தி, வித்யா, பிரதிஷ்டா, நிவிருத்தி என்று அந்த சிருஷ்டி கிரமத்தில் பூஜையானது செய்யப்பட்டது, சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் பிரதான தினத்தில் சம்ஹார கிரமத்தில் நிவிருத்தி கலா, பிரதிஷ்டா கலா, வித்யா கலா, சாந்தி கலா, சாந்திதீத கலா என்ற முறையில் கீழிருந்து மேலாக ஒவ்வொரு கலையாக சுத்தம் செய்து கொண்டு போகிறார். அதில் முதலில் ஓம் ஹாம் ஆதார சக்தியே நமஹா. இந்த 5 கலைகள் விஷயத்திலேயும் இந்த கிரியாக்கிரமங்கள் ஒரே மாதிரிதான் திகழ்கின்றன. எனவே முதலில் அந்த குண்டத்தில் ஆதார சக்தியை பூஜை செய்விக்க வேண்டும். அதன் பின்பு அந்த ஆதார சக்தியை பூஜை செய்த பின்பு அந்த ஆதார சக்தி சன்னிதானமாக வேண்டும் என்பதற்காக 3 சன்னிதானத்தின் பொருட்டு 3 ஆகுதியை தர வேண்டும். அதன் பின்பு சிஷ்ய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் பாஷசூத்திரம், அந்த பாஷசூத்திரம் சிஷ்ய சரீரத்தை காட்டிலேயும் பின்னமாக இருப்பதாக தியானிக்காமல் சிஷ்ய சரீரமயமாகவே அந்த பாஷ சூத்திரம் இருப்பதாக பாவித்து அதனுடைய முட்டியின் அடிப்பிரதேசத்தில் அந்த நிவிருத்தி கலை இருக்கக்கூடிய இடத்தில் அந்த நிவிருத்தி கலையை இவர் தியானிக்க வேண்டும். அவ்வாறு அந்த நிவிருத்தி கலையை தியானிக்கும் பொழுது ஓம் ஹ்லாம் நிவிருத்தி கலாஜை நமஹா என்று நிவிருத்தி கலையையும், ஓம் ஹாம் பிருத்திவி தத்வாஜ நமஹா என்று முந்தைய தினம் சொன்னது போலவே அந்த நிவிருத்தி கலைக்கு உட்பட்டு இத்தனை தத்துவங்கள் திகழ்கின்றன, இத்தனை புவனங்கள் இருக்கின்றன, இத்தனை வர்ணங்கள், இத்தனை பதங்கள், இத்தனை மந்திரங்கள், அங்கு இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள், அங்கு இருக்கக்கூடிய நாடிகள், அங்கு இருக்கக்கூடிய பிராணன்கள், இந்திரியம், விஷயங்கள், குணங்கள், வர்ணங்கள், மண்டலம், அங்கு இருக்கக்கூடிய அவஸ்தை, அங்கு இருக்கக்கூடிய காரணேஸ்வரன் ஆகிய அனைத்தையும் நிதானமாக நமோந்தமான மந்திரங்களை உச்சரித்து அதை நிதானமாக ஆச்சாரியரானவர் தியானிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிவிருத்தி கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய புவனங்கள், பலவிதமான புவனங்கள், எல்லா புவனங்களிலேயும் 14 விதமான யோனிகள் இருப்பதாக, அதாவது மிருகங்கள், பட்சிகள், பசுக்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஜந்துக்கள், ஸ்தாவரம் நிலைத்து நிற்கக்கூடிய மரங்கள் போன்றவை, அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள், பிசாசுகள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ஐந்திரர்கள், சௌமியர்கள், பிராஜேஸ்வரர்கள், அதுபோல் பிராமணர்கள் என்று 14 விதமான யோனி பேதங்கள், அந்த யோனி பேதங்களையும் தியானித்து இவற்றோடு கூடியிருப்பதாக அந்த நிவிருத்தி கலையை தியானிக்க வேண்டும். இப்பொழுது ஆச்சாரியர் சிஷ்யனது
வாஸ்தவமான சரீரத்தோடு அபின்னமாக இருப்பதாக சூத்திர சரீரத்தை பாஷசூத்திரத்தை பாவித்து அந்த பாஷசூத்திரத்தை இவ்வாறெல்லாம் இருப்பதாக பாவித்து கொண்டிருக்கிறார். அதன் பின்பு க்லாம் நிவர்த்திகலாஜை நமஹா என்று அந்த முட்டியின் அடியில் இருக்கக்கூடிய சூத்திரத்தில் புஷ்பத்தினால் தாடனம் செய்கிறார். இரண்டாவது நிவர்த்திகலாஜை ஸ்வாஹா என்று அங்குஷ முத்ரையினால் இப்பொழுது அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய நிவர்த்திகளை தொடர்பான அத்தனை விஷயங்களையும் அத்துணை அம்சங்களையும் ஆச்சாரியர் இந்த கிரமத்தில் எடுத்துக்கொண்டு குண்டத்தில் சேர்ப்பிக்க இருக்கிறார் என்பது இனி நடக்க இருக்கக்கூடிய செயல். ஓம் ஹ்லாம் நிவர்த்திகலாஜை நமஹா என்று அங்குஷமுத்ரையினால் பூரக்கத்தினால் அந்த நிவர்த்திகளை ஆகர்ஷணம் செய்து ஓம் ஹ்லாம் ஹாம் ஹௌம் நிவர்த்திகலாஜை ஹும்பட் என்று சம்ஹார முத்ரையால் ஓம் ஹௌம் ஹாம் ஹ்லாம் ஹாம் ஹௌம் என்று முதலில் ஹௌம், அடுத்தது ஹிருதய பீஜம், மத்தியில் நிவர்த்திகலையினுடைய பீஜம், அதன் பின்பு மறுபடியும் ஹிருதய பீஜம், அதன் பின்பு மறுபடியும் ஹௌங்காரம் என்ற நிலையில் என்ற கிரமத்தில் அந்த மந்திரத்தை உச்சரித்து சம்ஹார முத்ரையால் அந்த கும்பகத்தினால் நிவர்த்திகலையை சங்கிருஹ்ய கும்பகம் செய்து கொண்டே அந்த நிவர்த்திகலையை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஹாம் ஹ்லாம் ஹ்லாம் நிவர்த்திகலாஜை நமஹா என்று ரேச்சகம் செய்து கொண்டு உத்பவ முத்ரையாகிய சிருஷ்டி முத்ரையினால் குண்டத்தில் ஏற்கனவே பூஜிக்கப்பட்ட ஆதார சக்தியில் இந்த நிவர்த்திகலையை வரும்படி செய்விக்கிறார். இப்பொழுது முந்தைய தினம் சிஷ்யன் சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு நிவர்த்திகளை சாங்கோபாங்கமாக வந்தது. சாங்கோபாங்கமாக இருக்கக்கூடிய நிவர்த்திகளை இப்பொழுது குண்டத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிவர்த்திகலாஜாம் ஆதார ரூபிண்யாம் நிவேஷயேத் ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாஜை நமஹா இது சம்பூஜ்ய அங்கு இருக்கக்கூடிய நிவர்த்திகலையை பூஜை செய்து அதற்கு அர்க்யம் கொடுத்து ஸ்வாஹாந்த மந்திரத்தால் அதற்கு சன்னிதானத்தின் பொருட்டு சந்நிதியின் பொருட்டு 3 ஆகுதியை கொடுத்து பாஷத்ரயம் மலகர்ம மாயாரூபம். இப்பொழுது நிவர்த்திகளை எங்கு இருக்கிறது? சிஷ்யன் தொடர்பான நிவர்த்திகளை, சாங்கோபாங்கமான நிவர்த்திகளை, பல அம்சங்களை உள்ளடக்க இருக்கக்கூடிய நிவர்த்திகளை எங்கு இருக்கிறது என்றால் குண்டத்தில் இருக்கிறது. அந்த குண்டத்தில் அந்த சிஷ்யன் தொடர்பான ஆணவ கர்ம மாயா பாசங்களும் இருக்கின்றன. அந்த 3 பாசங்கள் இப்பொழுது அந்த சிஷ்யனுக்கு தேவையான போகத்திற்கு உரிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் 3 பாசங்கள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். போக்திருத்வ போக ஷரீராதி ஜனகம் பாவயேத். அந்த 3 பாசங்களும் இந்த ஆத்மாவிற்கு சிஷ்யனுடைய உயிருக்கு போக்திருத்வம் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக்கியத்தை இருக்கக்கூடிய தன்மையையும் அதுபோல் போகங்களையும் அதுபோல் போகத்தை அனுபவிப்பதற்கு உரிய சரீரம் போன்றவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக 3 பாசங்கள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். இந்த நிலையில் இவற்றையெல்லாம் செய்விப்பதற்காக அந்த நிவர்த்திகலைக்கு அதிபதியாக காரணேஸ்வரராக திகழக்கூடிய பிரம்மாவினை ஆவாகனம் செய்து பூஜை செய்து அவருக்கு சன்னிதான ஆகுதி கொடுத்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். போ பிரம்மன்னு தவாதிகாரேஸ்மின்னு முமுக்ஷும் தீக்ஷயாம்யஹம் பாவ்யம் त्वया அனுகூலேன பரமேஷ நியோகதா. இந்த பிரம்மாவிற்கு உட்பட்டதாக அந்த நிவர்த்தி கலை இருக்கிறது. போ பிரம்மாவே, இந்த சிஷ்யனானவன் புபுக்ஷுவாகவோ அல்லது முமுக்ஷுவாகவோ திகழ்கிறார். பரமேஸ்வரனது ஆணையின் பேரில் தங்களது ஆணைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த நிவர்த்தி கலையில் இந்த சிஷ்யனுக்கு நான் தீட்சை செய்விக்கிறேன். இந்த நிவர்த்தி கலையிலிருந்து அவர் விடுபட்டவராக நான் ஆக்கப் போகிறேன். எனவே இதற்கு அனுகூலமாக தாங்கள் திகழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பிரம்மன்னு தவ அதிகாரேஸ்மின்னு முமுக்ஷும் தீக்ஷயாம்யஹம். முமுக்ஷுவாக இருந்தால் மோட்சத்தை விரும்புபவராக இருந்தால் முமுக்ஷு என்றும் போகத்தை விரும்புபவராக இருந்தால் புபுக்ஷு என்றும் சொல்லிக்கொள்ள வேண்டும். முமுக்ஷும் தீக்ஷயாம்யஹம் பாவ்யம் त्वया அனுகூலேன பரமேஷ நியோகதா இது சிவாஜ்ஞாம் சம்ஸ்ராவயேது. இவ்வாறு எல்லா கலைகளும், அதாவது நிவர்த்திகளை தொடர்பான அனைத்து அத்வாக்களும் குண்டத்தில் இப்பொழுது வந்துவிட்டன. அங்கு நிவர்த்திகளை தொடர்பான ஆணவ கர்ம மாயாபாசங்கள் இந்த சிஷ்யனுடைய சரீரத்திற்கு எல்லா விதமான போக்கியத்திற்கு தகுந்த அனைத்தையும் கொடுப்பதற்கு சன்னத்தமாக திகழ்கின்றன. நிவர்த்தி கலைக்கே உரிய பிரம்மாவானவர் அனுகூலமாக திகழ இருக்கிறார். இந்த சமயத்தில் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய ஸ்தாவரம் முதலிய யோனிகள் அனந்தா சங்கல்பிய 14 விதமான யோனிகள், அந்த 14 விதமான யோனிகளும்
பலவிதமாக, அதாவது பல எண்ணிக்கை கொண்டவளாக ஆகின்றன. ஸ்தாவராதி யோனிஹி அனந்தா சங்கல்பிய. ஸ்தாவரம் என்றால் லட்சம் விதமான ஸ்தாவரங்கள், பல கோடி கணக்கில் மனிதர்கள், பல கோடி கணக்கில் பிசாசுகள் என்று அந்த 14 யோனிகளும் அனந்தா சங்கல்பிய பல எண்ணிக்கை கொண்டவர்களாக திகழ்கின்றன. அந்த எல்லா யோனிகளையும் வியாபித்து வாகீஸ்வரி சக்தியானவள் திகழ்கிறாள். அதாவது யோனி என்பது அந்தந்த உயிர்கள் பிறப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த பெண் தன்மையை வாய்ந்த பொருட்கள் எல்லாம் யோனி என்று சொல்லப்படுகின்றன. எனவே அந்த எல்லா யோனிகளையும் வாகீஸ்வரி என்ற பரமேஸ்வரி வியாபித்து இருக்கிறாள். அந்த பரமேஸ்வரி அனுராகம் கொண்டவளாக, ஆசை கொண்டவளாக திகழ்கிறாள். அந்த வாகீஸ்வரியை நமஹ என்று வாகீஸ்வரியை ஆவாகனம் செய்து பூஜை செய்து சன்னிதானத்திற்காக 3 ஆகுதிகளை கொடுத்து இந்த வாகீஸ்வரியை க்ஷோபனம் செய்வதற்காக வாகீஸ்வரராகிய பரமேஸ்வரனை பூஜை செய்து சர்வ யோனி க்ஷோபகம் தியாத்வா, எல்லா யோனிகளையும், அது ஸ்தாவர யோனியாக இருந்தாலும் மிருகயோனி, பக்ஷியோனி, பசுயோனி, சரீசபயோனி என்று 14 விதமான யோனிகளையும் க்ஷோபனம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரர் திகழ்வதாக பாவனை செய்து 5 வக்திரங்கள் 4 புஜங்களோடு கூடிய வாகீஸ்வரரை தியானம் செய்து அவரை ஆவாகனம் செய்து பூஜை செய்து சன்னிதானத்திற்கான ஆகுதியை கொடுத்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். போ பகவானே, பரமேஸ்வரனே, வாகீஸ்வரரே, இந்த பசுவிற்கு அனுகிரகம் செய்வதற்காக தாங்கள் இங்கு எழுந்தருள வேண்டும். சந்நிதி பவதம் பகவந்தௌ பசோஹோ அனுகிரகாய சந்நிதி பவதம். தாங்கள் இருவரும், வாகீஸ்வரர் ஆகிய தாங்கள் இருவரும் இங்கு திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து சிஷ்யனை அஸ்திரமந்திரத்தால், இப்பொழுது சிஷ்யன் சரீரம் தொடர்பான நிவர்த்திகளை போன்ற அனைத்தும் குண்டத்தில் இருக்கின்றன. சிஷ்யன் பிறப்பதற்கு தகுந்தாற்போல் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய 14 விதமான யோனிகள், 14 விதமான யோனிகளும் பல எண்ணிக்கைகளோடு கூட இப்பொழுது தயாராக திகழ்கின்றன. அந்த எல்லா யோனியின் வடிவமாகவும் வாகீஸ்வரியும் யோனியை க்ஷோபனம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரரும் திகழும் காரணத்தினால் சிஷ்யனது ஆத்மாவினை அந்த ஒரே சமயத்தில் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய எல்லா யோனியிலேயும் வாகீஸ்வரரின் வாயிலாக நாம் சேர்ப்பிக்கப் போகிறோம். சிஷ்யம் அஸ்திரேன புரோக்ஷணை செய்து ஓம் ஹ ஹும் ஃபட் இந்த மந்திரத்தால் சிஷ்யனது ஹிருதய பிரதேசத்தில் புஷ்பத்தோடு நாராச்ச முத்திரையினால் தாடனம் செய்து குருவானவர், ஆச்சாரியரானவர் ரேச்சக பிராணாயாமம் செய்து ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது பூரகத்தின் வாயிலாக அவனது இடது நாசிகை வாயிலாக உள்ளே சென்று ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும்பட் என்ற மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டா என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் உள்ளே பிரவேசம் செய்வதற்கு வாமா என்ற சக்தி, அதற்குள் கும்பக நிலையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஜேஷ்டா என்ற சக்தி, அடுத்து அந்த ஆத்மாவினை கையில் எடுப்பது, வெளியில் செல்வது போன்றவற்றிற்கெல்லாம் ரௌத்ரி என்ற சக்தி. இவ்வாறாக ஜேஷ்டயா வியோஜ்ய ஜேஷ்டா சக்தியினால் சரீரத்தில், அந்த சூத்திர சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை பிரித்து அங்குஷ முத்திரையினால் ரௌத்ரி என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு மூலமந்திரத்தை சொல்லி சிஷ்யனது துவாதசாந்தம் வரை அந்த ஆத்மாவினை எடுத்து கொண்டு சென்று திருநாக்ர பிந்துரூபம், அந்த புல்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜலத்திவிலை போன்று இருக்கக்கூடியதாக, ஜீவனை சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதாக உயிரை பாவனை செய்து அதனை மறுபடியும் சம்ஹார முத்திரையினால் அங்கிருந்து கீழே கொண்டு வந்து தான் பூரகம் செய்து கொண்டு தனது ஹிருதயத்தில் அந்த ஆத்மாவினை சேர்த்து மறுபடியும் கும்பகம் செய்து மூலமந்திரத்தை சொல்லி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹா என்று சொல்லி முன்பு செய்தது போலவே பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்களை தியாகம் செய்து துவாதசாந்தம் வரை ஆத்மாவினை, சிஷ்யனது ஆத்மாவினை கொண்டு சென்று மறுபடியும் அங்கிருந்து கையில் எடுத்துக்கொண்டு முன்பு சொன்னது போலவே வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து குண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோனிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வாகீஸ்வரியின் கர்ப்பத்தில் வாகீஸ்வரர் சம்யோகபூர்வகமாக வாகீஸ்வரர் அந்த கர்ப்பத்தில் வைத்துவிட வேண்டும். வாமா மந்திரத்தினால் உத்பவ முத்திரையை கொண்டு ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ இதி சர்வ யோனிஷு எல்லா யோனிகளிலேயும் அனந்தமான வடிவம் தாங்கி 14 விதமாக திகழக்கூடிய எல்லா யோனிகளிலேயும்
அநேக வியக்தி ரூபேன ஆத்மனஹா யுகபத்து சம்யோகம் கிருத்வா, எல்லா யோனிகளிலேயும் இந்த உயிரானது ஒரே சமயத்தில் பிறந்ததாக ஒரே சமயத்தில் சேர்ந்ததாக பாவிக்க வேண்டும். மூலேன சம்பூஜ்ய ஆகுதித்ரயம் தேவம், அடுத்து அவர்களை மூலமந்திரத்தால் பூஜித்து 3 முறை ஆகுதி கொடுத்து அடுத்து இந்த இருவரையும் பிரார்த்தனை செய்கிறார். பகவன்னு, முக்கியமாக யாகேஸ்வரரை, பகவன்னு அஸ்ய ஆத்மனஹா சர்வாசு யோனிஷு யுகபத்து சம்யோகம் குரு குரு, வாகீஸ்வரரே தங்களது அருளால் இந்த உயிரானது நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய எல்லா யோனிகளிலேயும் ஒரே சமயத்தில் எல்லா கர்ப்பத்திலேயும் சேர்ந்ததாக செய்விக்க வேண்டும், அதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ததா இப்பொழுது உயிரானது நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய 14 விதமாகவும் பல எண்ணிக்கை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய நிவிருத்தி கலையில் எத்தனை யோனிகள் இருக்கின்றனவோ அத்தனை யோனிகளிலேயும் அந்த கர்ப்பத்தில் ஆத்மாவானது பல வடிவம் தாங்கி திகழ்வதாக தாத்பரியம் தெரிகிறது. ததா சர்வ கர்ப்ப நிஷ்பத்தகே மூலேன ஆகுதித்ரயம் தத்வா, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரானது அனைத்து கர்ப்பங்களிலிருந்தும் வெளியே பிறக்க வேண்டும் என்பதற்காக 3 ஆகுதி கொடுத்து பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கர்ப்பத்திலிருந்து இந்த உயிர் ஒரே சமயத்தில் எல்லா கர்ப்பங்களிலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்று பிரார்த்தித்து அதன் பிறகு அது பிறக்க வேண்டும் என்பதற்காக 3 முறை ஆகுதி செய்து பரமேஸ்வரனிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஆகுதி செய்ய வேண்டும், பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆகுதி பிரார்த்தனை என்ற முறையில் இந்த சம்ஸ்காரமானது அமைந்திருக்கிறது. இந்த பரமேஸ்வரனிடத்தில் இந்த கர்ப்பத்திலிருந்து ஜனிக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து அதன் பிறகு ஜனித்த பிறகு உடனே எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் குழந்தைகளுக்கு கிடையாது. எனவே எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஷரீரத்தினுடைய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பகவானை பிரார்த்திக்க வேண்டும். ததா அதிகாரார்த்தம் சர்வ ஷரீரானாம் யுகபத்து விருத்திம் சம்பாவ்ய, அனைத்து யோனிகளில் 14 யோனிகளில் இருக்கக்கூடிய பல எண்ணிக்கைகளில் இருக்கக்கூடிய இந்த எல்லா சரீரமும் ஒரே சமயத்தில் போகத்தை அனுபவிப்பதற்கான நிலையை அடைந்ததாக பாவித்து போக நிஷ்பத்தகே வாபீகூப பிரபாதி லௌகிகம் பிராகாகாமிச்ச கர்மேகஸ்தம் சர்வ யோனி ஷரீரேஷு போகதாயகம் கர்மார்ஜனம் ச பாவயித்வா, இந்த போக்கிய பொருள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக எல்லா கர்மாக்களும் இந்த உயிரானது ஆத்மாவானது பல பிறப்பில் செய்திருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களும் இதே சமயத்தில் கர்ம பலனை தருவதற்காக சித்தமாக இருப்பதாக பாவனை செய்து சர்வ யோனி ஷரீரேஷு போகதாயகம், அதுபோல் கர்மார்ஜனம் ச பாவயித்வா, இந்த சரீரத்தின் வாயிலாக பல கர்மாக்களை இந்த உயிரானது பல கர்மாக்களை செய்ததாக பாவனை செய்து மூலேன ஆகுதித்ரயம் தேவ், இப்பொழுது பழைய கர்மாவோடு மட்டுமல்லாமல் புதிதாக அந்தந்த யோனிகளில் புதிய கர்மாக்களை எல்லாம் சேர்த்ததாக பாவிக்க வேண்டும். மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத் பகவன் அஸ்ய ஆத்மனஹா நானா போகதாயகம் கர்மார்ஜனம் ச குரு குரு இது விஜ்ஞாபிய, இப்பொழுது இந்த ஆத்மா பல போகங்களை அனுபவித்து மேலும் பல கர்மாக்களை ஈட்டியதாக திகழ்கிறது. ததனு தேசகால சரீர விஷயபேதேன நானாரூபம் பிராகாகாமி கர்மவாசனா ஜனிதம் போக்திருத்வ லிங்கினி ஆத்மனி சுகதுக்க வேதனாத்மகம் போகம் சஞ்சிந்திய, இந்த நிலையில் இந்த போகமானது பல ரூபமாக திகழ்கிறது. தேசகால சரீர விஷயபேதேன நானாரூபம், தேசத்திற்கு தகுந்தாற்போல் தேசபேதத்தால் போகம் வேறுபடுகிறது, காலத்திற்கு தகுந்தாற்போல் போகம் வேறுபடுகிறது, சரீரத்திற்கு தகுந்தாற்போல் போகம் வேறுபடுகிறது, விஷயத்திற்கு தகுந்தாற்போல் போகமானது வேறுபடுகிறது. இவ்வாறு பல ரூபமாக இருக்கக்கூடியது போகம். அதுபோல் பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா போன்ற கர்மாக்களின் வாசனையினால் உண்டானதாக போகம் திகழ்கிறது. இந்த போகமானது போக்தாவாகிய போக்திருத்வ லிங்கினி ஆத்மனி, போக்திருத்வம் என்ற அடையாளத்தை உடைய இந்த உயிரிடத்தில் சுகம் துக்கம் வேதனை அறிந்து கொள்ளுதல் போன்ற வடிவம் தாங்கி இந்த போகம் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு அதன் பொருட்டு மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத் 3 ஆகுதிகளை கொடுத்து பகவன் அஸ்ய ஆத்மனஹ சர்வத்திர போக நிஷ்பத்தியும் குரு குரு, இவ்வாறாக இந்த போக்தாவாக திகழக்கூடிய உயிரானது
பலவிதமான போகங்கள் தேசத்திற்கு தகுந்தாற்போல் காலத்திற்கு தகுந்தாற்போல் சரீரத்திற்கு 14 விதமான யோனிகள் பலவிதமான சரீரங்கள் அந்த சரீரத்திற்கு தகுந்தாற்போல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கு ஒரு புழுவிற்கு வேறு ஒரு விஷயம் அதுபோல் ஒரு மரத்திற்கு விஷயம் வேறு ஒரு மனிதனின் விஷயம் வேறு எனவே யோனிக்கு தகுந்தாற்போல் விஷயம் மாறுபடுகிறது அந்த விஷயத்திற்கு தகுந்தாற்போல் போகம் மாறுபடுகிறது எல்லா போகத்திலேயும் திளைத்ததாக பாவிக்க வேண்டும் அதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை பகவன்னா அஸ்யாத்மனः சர்வத்திர போக நிஷ்பத்தியம் குரு இது விஜ்ஞாபயேத் இதன் நடுவில் நாம் பிராமணனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சிஷ்யன் பிராமணனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவன் தான் செய்ய வேண்டிய 40 சம்ஸ்காரங்கள் அந்த 40 சம்ஸ்காரங்களையும் இந்த நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது 40 சம்ஸ்காரங்களையும் அவன் செய்ய வேண்டும் எனவே அதன் பொருட்டு கர்ப்பாதானாதி 40 சம்ஸ்காரங்கள் செய்ததாக பாவனை செய்து அதற்காக ஆகுதி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அத்ராந்தரே பூலோகே கர்ப்பாதானாதீன் ஆம்னாயோக்தான் சம்ஸ்காரான் 40 ஹிருதா ஆகுதிபிகி திசிருபிகி ஆபாதயேத் கர்ப்பாதானம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய 40 சம்ஸ்காரங்கள் ஆம்னாயோக்தான் வேதத்தில் சொல்லப்பட்டவை அந்த சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்ததாக இந்த ஆத்மா ஆக வேண்டும் என்பதற்காக 3 ஆகுதிகளை கொடுத்து அந்த சம்ஸ்காரங்களை செய்த நிலையில் அந்த போகங்களையெல்லாம் அனுபவித்த நிலையை கொண்டு வருவதற்காக சம்ஸ்காரங்களை இவ்வாறு செய்ய வேண்டும் ஏவம் 40 சம்ஸ்காரான் ஆபாத்ய அதன் பின்பு தத் பிரதிபந்தம் ஹிருதா ஆகுதித்ரயேன ததைவ நிர்வர்த்தயேத் இந்த 40 சம்ஸ்காரங்களை செய்யும் பொழுது அதற்கு இடையூறாக திகழக்கூடிய கர்மாக்கள் அதற்கு பின்பு இடையூறு செய்யக்கூடியவை இந்த இடையூறுகளையெல்லாம் 3 ஆகுதி ஹிருதய மந்திரத்தினால் 3 ஆகுதி கொடுத்து இடையூறுகளையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதன் பின்பு தான் எல்லா கர்மாக்களையும் செய்து அந்த கர்மாக்களை செய்வதன் வாயிலாக வரக்கூடிய சுகதுக்கம் வேதனை போன்றவற்றையெல்லாம் வேதனா என்றால் தெரிந்து கொள்ளுதல் சுகதுக்க வேதனைகளை இந்த அனுபவிப்பதின் வாயிலாக போக்யேஷு பரம பிரீத்தி ரூபம் லயம் அனுசந்தாய எல்லாவற்றையும் அனுபவித்து மிகவும் பிரீத்தியான சுகமடைந்த நிலையை அடைந்திருப்பதாக பாவனை செய்து மூலமந்திரத்தால் 3 ஆகுதி செய்து பரமேஸ்வரனிடத்தில் இந்த உயிரானது எல்லா போக்கிய வஸ்துக்களையும் அனுபவித்த பின்பு பரம பிரீத்தியை அடைந்த ஒரு லய நிலையை அடைந்ததாக தாங்கள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மாயா காரிய ஆரம்ப பிரவாக ரூபானாம் ஸ்ரோதசாம் சுத்தையே இந்த நிவர்த்திகளை தொடர்பான மாயாபாசம் தொடர்பான எல்லா போக்கியங்களையும் அனுபவித்த பின்பும் கூட அதனுடைய ஒரு பிற்சேர்க்கை போன்று தொடர்ந்து வரக்கூடிய பிரவாகங்கள் அவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியவைகள் இவைகளையெல்லாம் சோதனம் செய்வதற்காக ஸ்ரோதசாம் சுத்தையே மூலேன ஆகுதித்ரயம் தத்வா 3 முறை மூலமந்திரங்களால் ஆகுதி செய்து அதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு சம்ஸ்காரத்தையும் மனதினால் நினைக்க வேண்டும் அதன் பின்பு ஆகுதி கொடுக்க வேண்டும் பரமேஸ்வரனிடத்தில் வாகீஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது முறை அதுபோல் இந்த இடத்துல பிரார்த்தனை பகவன் அஸ்ய ஆத்மனः போக்யேஷு பரம பிரீத்தி ரூபம் லயம் குரு இது பிரார்த்திய அதன் பின்பு பகவன் அஸ்ய ஆத்மனः மாயா காரியாரம்ப பிரவாக ரூப சுத்திம் குரு இது விஜ்ஞாபிய ஒரு மாயை தொடர்பான காரியம் முடிந்த பின்பும் கூட அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் எந்த காரியமும் முளைக்கக்கூடாது எந்த மாயா தொடர்பான எந்த ஒரு பதார்த்தங்களும் எழக்கூடாது என்பதற்காக மறுபடியும் பிரார்த்தனை செய்து போகஹேதௌ கர்மணி புக்தேபி புனः தத் அப்பிரசவித்வ ஹேதவே நிவர்த்தி தத்துவ சுத்தௌ ஹிருதயேன ஆகுதித்ரயம் குறியாத் அதுபோல் போகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மபாசத்தை கர்மணி புக்தேபி நாம் பல பிறப்புகளில் ஒரு கர்மாவை செய்திருக்கிறோம் அந்த கர்மாவின் பயனாக ஒரு பலனானது இந்த ஜன்மாவில் கிடைக்கிறது அந்த பயனை அனுபவிப்பதற்காக நாம் முற்படுகிறோம் அதன் பின்பு மேலும் ஒரு கர்மாவானது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த கர்மாவினை சோதனம் செய்வதற்காக இந்த முயற்சி சம்ஸ்காரம் செய்விக்கப்படுகிறது
அதற்காக போக ஹேதோ கர்மணி புக்தேபி, அதை அனுபவித்த பின்பும் கூட புனக தது அப்பிரசவித்வ ஹேத்தவே, மறுபடியும் அதிலிருந்து மேலும் சில கர்மாக்களெல்லாம் பயன்களெல்லாம் உண்டாகக்கூடாது என்பதற்காக நிவிருத்தி தத்துவ சுத்தௌ ஹிருதயேன ஆகுதித்ரயம் குறியாத், அந்த நிவிருத்தி கலை பர்யந்தம் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் மறுபடியும் எந்த விதமான பயனும் தரக்கூடாது என்பதற்காக ஹிருதய மந்திரத்தால் 3 முறை ஆகுதி செய்து நிஷ்கிருதௌ ஜாத்யாயுர் போக சம்ஸ்காராதி சுத்தியர்த்தம், இந்த எல்லா கர்மாக்களும் தீர்ந்த பின்பு அந்த கர்மாக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜாதி பேதங்கள், அதுபோல் ஆயுள் பேதங்கள், போக பேதங்கள், இது போன்றவையெல்லாம் சோதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சகிருதா மூலேன ஆகுதி சதம் தத்வா, ஹாம் என்ற பீஜாட்சரத்தோடு கூடிய மூலமந்திரத்தால் 100 ஆகுதி செய்து பகவன்ன ஸ்யாத்மனः நிஷ்கிருத்யா சர்வகர்மசு சுத்திம் குரு இது பிரார்த்திய, இந்த எல்லா கர்மாவின் தீர்ந்த காரணத்தினால் எல்லா கர்மாக்களும் சுத்தமானதாக, நிவிருத்தி கலை தொடர்பான எல்லா கர்மாக்களும் சுத்தமானதாக செய் என்று பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்து போகாபாவே மாயாபாஷாத்து, போகங்கள் அனுபவிக்க வேண்டிய பொருள் இல்லாத பொழுது நாம் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். நமக்கு ஓரிடத்தில் காரியம் ஆக வேண்டி இருந்தால், நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குமேயானால் நாம் அந்த இடத்தில் இருக்கிறோம். நமக்கு அந்த இடத்தில் ஆக வேண்டிய காரியம் இல்லை, நாம் அனுபவிக்க வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நாம் வெளியே வந்துவிடுகிறோம். இது போலவே நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய கர்மா தொடர்பான எல்லா பயன்களையும் அனுபவித்து தீர்த்து விட்டபடியால் அந்த நிவிருத்தி கலையிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. போகாபாவே, போகங்கள் இல்லாத காரணத்தினால், மாயாபாஷாத்து, நிவிருத்தி கலை தொடர்பான மாயாபாஷத்திலிருந்து பகிஹி நிஷ்கிரமண ரூபம் விஸ்லேஷம் விபாவ்ய, வெளியே வர வேண்டும். எனவே நிவிருத்தி கலை தொடர்பான மாயாபாஷத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம். இதற்கு தான் விஸ்லேஷம், பகிர் நிஷ்கிரமண ரூபம் விஸ்லேஷம். இதற்காக மூலேன ஆகுதித்ரயம் தத்வா, மூலமந்திரத்தால் 3 முறை ஆகுதி செய்து பகவானிடத்தில் பிரார்த்தனை. போக்திருத்வ விஷயாசக்தி ரூபம் மல காரியம் விபாவ்ய, அதுபோல் தத் திரோதானார்த்தம் மூலேன ஆகுதி தசகம் ஹுத்வா, அதுபோல் மலம் என்றால் ஆணவ மலம், அது போக்திருத்வ விஷய ஆசக்தி ரூபம் மலகாரியம் விபாவ்ய, அந்த ஆணவ மலத்தினுடைய ஸ்வபாவம் என்னவென்றால், போக்தாவாகிய அந்த உயிர் அவன் அனுபவிக்க வேண்டிய விஷயம், அந்த விஷயத்தில் இவனை திளைக்கும்படி செய்வதுதான் மலம், ஆணவ மலத்தினுடைய வேலை. போக்திருத்வ விஷய ஆசக்தி ரூபம் மலகாரியம், இதுதான் ஆணவ மலத்தினுடைய காரியம். ஆனால் அந்த ஆணவ மலமானது இந்த நிவிருத்தி கலையை பொறுத்தவரையில் தனது காரியத்தை உள்ளடக்கி தனது காரியத்தை செய்யாமல் இருப்பதாக பாவிக்க வேண்டும். தத் திரோதானார்த்தம், மலகாரிய திரோதானார்த்தம் மூலேன ஆகுதி தசகம் ஹுத்வா, 10 முறை மூலமந்திரத்தால் ஆகுதி செய்து மலாத்து விஸ்லேஷம் சங்கல்பிய, அந்த நிவிருத்தி கலை தொடர்பான நிவிருத்தி கலையோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆணவ பாசம், ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டவனாக, அந்த ஆணவ மலம் இவனை பொறுத்தவரையில் எந்த விதமான மல காரியங்களையும் செய்யாது என்று ஏற்பட்டால் அதற்கு விஸ்லேஷம் என்று பெயர். மலத்திலிருந்து இவன் நீங்கிவிட்டான். மலாத்து விஸ்லேஷம் சங்கல்பிய புனः மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத், அடுத்து இதற்காக மறுபடியும் மூலமந்திரத்தால் 3 ஆகுதி. கர்மணः புக்தஸ்யாபி அத்தியந்தாபாவரூபம் விஸ்லேஷம் சம்பாவ்ய, கர்மா, இந்த நிவிருத்தி கலையில் இவன் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களெல்லாம் நாம் அனுபவித்து தீர்த்தபடியால் மறுபடியும் தீர்த்தாலும் கூட மறுபடியும் அந்த கர்மாவானது ஏதோ ஒரு முறையில் பிரசவிக்கக்கூடாது, ஏதோ ஒரு முறையில் முளைக்கக்கூடாது என்பதற்காக அந்த நிவிருத்தி கலையை தொடர்பான ஒரு கர்மாவானது அறவே இல்லை, அப்படி ஒரு கர்மாவே இல்லை என்று அத்தியந்தாபாவத்தை தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானிப்பதால் நிவிருத்தி கலைக்கும் இந்த ஆத்மாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அறவே இல்லாமல் போய்விடுகிறது. விஸ்லேஷம் சம்பாவ்ய மூலேன ஆகுதித்ரயம் ஹுத்வா, 3 முறை மூலமந்திரத்தால் ஆகுதி செய்து பகவன்னஸ்ய ஆத்மனः மாயா மலகர்மரூபஸ்ய பாஷத்ரயஸ்ய விஸ்லேஷம், இவ்வாறாக நிவிருத்தி கலையை தொடர்பான ஆணவ பாசம், கர்மபாசம், மாயாபாசம் என்ற 3 பாசத்திலிருந்து இவன் விடுபட்டவனாக ஆகிறான் என்று அதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இவ்வாறாக அந்த சூத்திரத்தில்
முந்தைய தினம் ஷரீரத்திலிருந்து சூத்திரத்தில் அனைத்தும் சேர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த சூத்திரத்திலிருந்து குண்டத்தில் அனைத்தும் சேர்ப்பிக்கப்பட்டு அந்த நிவிருத்தி கலையில் இந்த ஆத்மாவானது பலவிதமான பிறப்பு எடுத்து பலமுறை பலவிதமான அனுபவங்களை பெற்று மிகவும் திளைத்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிவிருத்தி கலை தொடர்பான அனைத்திலிருந்தும் விடுபட்டதாக இந்த ஆத்மாவானது ஆகிவிடுகிறது. எனவே இப்பொழுது அந்த சூத்திரத்தில் பாஷசூத்திரத்தில் இருக்கக்கூடிய நிவிருத்தி கலையை கர்த்தரையினால் அதனை சேதனம் செய்து அதனை வெட்டி அதனை நாம் ஆகுதி செய்து விடுகிறோம். இதனால் நிவிருத்தி கலை அந்த கலையை தொடர்பான மந்திர பத வர்ண புவன தத்துவ பீஜ நாடி வாயு இந்திரிய விஷய குண வர்ண மண்டல அவஸ்தா காரணேஸ்வரர்களோடு அதுபோல் நிவிருத்தி கலை தொடர்பான ஆணவ கர்ம மாயா பாசங்களோடு அறவே தொடர்பற்றவனாக இவன் ஆகிறான். அதற்காக அந்த கர்த்தரையை 7 முறை அஸ்திர மந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து அந்த மந்திரத்தால் ஓம் ஹௌம் ஹ்லாம் ஹௌம் நிவிருத்தி கலா பாஷாய ஹஹும் ஃபட் இந்த மந்திரத்தால் ஸ்வரத்தோடு அதாவது கத்திய ஒரு நிலையில் மிகவும் சப்தத்தோடு நிவிருத்திகலா பாஷத்தினுடைய அந்த அந்த கடைசி பாகத்தில் அந்த நூலினை நாம் அறுக்க வேண்டும். ததா பந்தக நிவிருத்தகே ஏதாவது இவ்வாறு நிவிருத்தி கலையிலிருந்து இவன் விடுபட்டவனாக ஆனாலும் கூட ஏதோ ஒரு பந்தனம் வந்துவிடுமோ என்ற ஒரு ஆசங்கையால் சந்தேகத்தினால் அந்த பந்தகம் நிவிருத்தியாக வேண்டும் என்பதற்காக ஓம் ஹஹ அஸ்திராய நமஹ என்று சொல்லி அந்த சூத்திரத்தை விமர்ஜனம் செய்து அதை சோதனம் செய்து அதை அதை வர்த்துளமாக சுருட்டி கிருத்தபூர்ணாயாம் சுச்சி திருத்வா நெய் நிரம்பி இருக்கக்கூடிய சுருக்கின் மேலே அந்த பாஷத்தை நிவிருத்திகலா பாஷத்தை வைத்து ஆஜ்யத்தோடு சேர்த்து இதே மந்திரத்தை சொல்லி ஓம் ஹௌம் ஹ்லாம் ஹௌம் நிவிருத்திகலா பாஷாய ஹும் ஃபட் என்று சொல்லி அக்னியில் தகனம் செய்துவிட வேண்டும். இவ்வாறு செய்த பின்பு மறுபடியும் பகவானிடத்தில் பகவன் அஸ்ய ஆத்மனஹா நிவிருத்திகலா பாஷச்சேதம் குரு இது விஜ்ஞாபிய பாஷத்திலிருந்து விடுபடுதலை செய்விப்பாயாக என்று பிரார்த்தித்து மறுபடியும் பாஷமானது நிவிருத்தி கலை தொடர்பான பாஷமானது முளைக்கக்கூடாது என்பதற்காக பாஷாங்குர நிவிருத்தகே ஹும்படந்தாஸ்திரேன ஆகுதி பஞ்சகம் தத்வா ஓம் ஹஹ அஸ்திராய ஹும்பட் என்று 5 முறை ஆகுதி செய்து பிராயஷ்சித்தத்திற்காக அஸ்திரமந்திரத்தால் மறுபடியும் 8 ஆகுதிகளை செய்து இந்த நிவிருத்தி கலையை தொடர்பான எல்லா ஷரீரமும் அழிந்து விடுகிறது. அதாவது நிவிருத்தி கலையில் இதற்கு முன்பு 14 யோனிகள் பலவிதமான அனந்தமான ஷரீரங்கள் எல்லா ஷரீரங்களிலேயும் இந்த ஆத்மாவானது சிஷ்யனின் ஆத்மாவானது உள்ளே புகுந்து பிறந்து பல போகங்களையெல்லாம் அனுபவித்தது என்று கூறினோம். ஆனால் அந்த எல்லா சரீரங்களும் அழிந்துவிட்ட காரணத்தினால் நிவிருத்தி கலை என்ற அந்த பகுதியில் உயிர் மட்டும் தனியாக இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும். அசேஷ சரீர விநாசே சைத்தன்யஸ்ய ஏகத்துவம் சம்பாவயேத். அதன் பிறகு ததனு சபீஜ தீக்ஷாயாம் அக்னோ பிரம்மாணம் ஆவாஹ்ய சம்பூஜ்ய சந்தர்ப்பிய சிவபத கமன பிரதிபந்த அகரணார்த்தம் விஜ்ஞாபிய விசிருஜேத் ஏவம் கலாம் குறியாத். அடுத்து சபீஜ தீட்சை செய்து கொள்பவராக இருந்தால், அதாவது முன்பு சொன்னது போலவே சமயாச்சாரம் தொடர்பான எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஆச்சாரியர் செய்யக்கூடிய அவைகளெல்லாம் தொடரக்கூடிய சிஷ்யனுக்கு சபீஜ தீட்சை செய்விக்க வேண்டும். சபீஜ தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அக்னியில் மறுபடியும் பிரம்மாவை ஆவாகனம் செய்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவர் சிறிது காலம் போகங்களையெல்லாம் அனுபவித்து இந்த உடல் தொடர்பான போகங்களையெல்லாம் அனுபவித்து பின்பு சிவபதத்தை அடைய இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து அதன் பின்பு அவரை விசர்ஜனை செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு கலையிலேயும் அந்தந்த கலையை தொடர்பான விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகியவர்களையெல்லாம் ஆவாகனம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். யத்வா பிரம்மாணமா, இது ஒரு முறை. மற்றொரு முறை அந்தந்த தேவதைகளை ஆவாகனம் செய்து அவர்களுக்கு புரியஷ்டகம் தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு தத்துவங்களை அவர்களுக்கு சுல்கமாக கட்டணமாக செலுத்த வேண்டும் என்ற முறையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 2 முறையில் ஏதோ ஒரு முறையை செய்தால் போதும்.
அதன் பிறகு ஏவம் சுத்த தத்வாகிரஸ்தம், இப்பொழுது நிவிருத்தி தத்துவம், நிவிருத்தி கலையானது சுத்தமாக இருக்கிறது, அதாவது நிவிருத்தி கலை நீங்கிவிட்டது. அந்த நீங்கிய நிவிருத்தி கலை பகுதியினுடைய விளிம்பில், அதாவது பிரதிஷ்டா கலையினுடைய ஆரம்பத்தில் இந்த ஆத்மாவானது திகழ்கிறது. சுத்த தத்வாகிரஸ்தம் சுத்த ஸ்படிக மணிநிபம், தூய்மையான ஸ்படிகம் போன்று நிவிருத்தி கலா ஜால நிர்முக்தம், நிவிருத்தி கலை அது தொடர்பான மந்திரபத வர்ணபோன தத்துவங்கள் போன்ற அனைத்திலிருந்தும் விடுபட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மாவினை தியானம் செய்து அந்த ஆத்மாவானது அந்த இடத்திலிருந்து மேலே வருவதற்காக உத்தாரார்த்தம் மூலமந்திரத்தினால் 3 ஆகுதி கொடுத்து பகவானிடத்தில் நிவிருத்திகலா பாஷத்திலிருந்து உத்தாரம் செய்ய வேண்டும். நிவிருத்திகளை அழிந்துவிட்டது என்பது அல்லாமல் நிவிருத்திகளை அகன்று விட்டது. அப்போ அகன்ற நிவிருத்தி கலையிலிருந்து இந்த உயிரினை உத்தாரம் செய்வதற்காக பிரார்த்தனை செய்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்று குண்டத்தில் ரௌத்ரி என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் ஆத்மானம் சம்ஹாரிண்யா கிரஹீத்வா, சம்ஹார முத்திரையால் எடுத்து கொண்டு வந்து அக்னேகே உத்ருத்யா, அக்னியிலிருந்து வெளியே எடுத்து வாமா என்ற சக்தியின் அனுகிரகத்தால் பூரகேன, பூரக மந்திரத்தை சொல்லி ராகுமுக்த ஏகதேச சந்திரபிம்ப சதிருஷம் ஆத்மானம். இப்பொழுது அந்த உயிர் எவ்வாறு திகழ்கிறது என்றால், ராகுவினிடத்திலிருந்து கிரகண சமயத்தில் ராகுவால் விடப்பட்டு ஏகதேசம் ஒரு பகுதி மற்றும் வெளுப்பாக, ஒரு பகுதி மட்டும் விடப்பட்டதாக இருக்கக்கூடிய சந்திரபிம்பம் போன்று இருப்பதாக ஆத்மாவை தியானம் செய்து முன்பு செய்தது போலவே தனது ஹிருதயத்திற்குள் கொண்டு வந்து முன்பு செய்தது போலவே தனது துவாதசாந்தத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து ரேச்சக பிராணாயாமத்தின் மூலமாக உத்பவ முத்ரையினால் சிஷ்யனது சூத்திர சரீரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். பிறகு மறுபடியும் அந்த ஆத்மாவினை பூஜை செய்து இவ்வாறு பலவிதமாக கிளேசங்களை செய்த காரணத்தினால் அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவிற்கு சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்ற காரணத்தினால் ஆப்யாயனாய, அவனை ஆப்யாயனம் செய்விக்க வேண்டும், சிறிதை இழப்பாரும்படி செய்விக்க வேண்டும் என்பதற்காக மூலேன வௌஷடந்தேன அர்க்ய ஜலபிந்தும் சிரசி தத்வா, அந்த சிஷ்யனுக்கே உரிய பஸ்வர்க்யம் அந்த மந்திரத்தை வௌஷடந்தமான ஓம் ஹாம் ஹோம் சிவாய வௌஷட் என்று சொல்லி அந்த ஜலத்தினை பஸ்வர்க்கத்தை சிஷ்யனுடைய சிரசில் கொடுத்து ஸ்திரீகரணார்த்தம், இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த அனைத்து சம்ஸ்காரங்களும் ஸ்திரமாக ஆக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 3 முறை ஆகுதி செய்து அதன் பின்பு வாகீஸ்வரர்கள் இவர்கள் இருவரையும் பூஜை செய்து அவர்களுக்கு குண்டத்தில் ஆகுதி கொடுத்து அவர்களுக்கு அர்க்யம் பராங்முகார்க்யம் கொடுத்து அவர்களை விசர்ஜனம் செய்து பின்பு மூலமந்திரத்தை வௌஷடந்தமாக சொல்லி பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இதுவரை நிவிருத்தி கலாவானது சுத்தமாக ஆனது. இங்கு எவ்வாறு செய்தோமோ இதே முறையில் அடுத்து இருக்கக்கூடிய பிரதிஷ்டா கலை, அதற்கு மேல் இருக்கக்கூடிய வித்யா கலை, அதற்கு மேல் சாந்தி கலை, அதற்கு மேல் சாந்ததீத கலை, ஒவ்வொரு கலா விஷயத்திலேயும் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை தொடர்பான அத்தனை அம்சங்களையும் குண்டத்தில் நாம் எழுந்தருளும்படி செய்விக்க வேண்டும். அதற்காக முதலில் குண்டத்தில் ஆதார சக்தியை பூஜை செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த ஆதார சக்தியிலே அந்த கலைகள் தொடர்பான அனைத்தையும் முன்பு சொன்னது போலவே அனைத்தையும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்பு அங்கு 14 விதமான யோனிகள் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும். அதன் பின்பு வாகீஸ்வரியை பூஜை செய்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து யோனி வடிவமாகவும் வாகீஸ்வரி திகழ்பவதாகவும் அந்த வாகீஸ்வரியை க்ஷோபனம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரர் திகழ்வதாகவும் பாவித்து இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவினை ஒரே சமயத்தில் அந்த பிரதிஷ்டா கலையில் இருக்கக்கூடிய பலவிதமான யோனி பேதங்களில் பலவிதமான எண்ணிக்கைகளில் அனைத்து கர்ப்பங்களிலேயும் ஒரே சமயத்தில் இந்த சிஷ்யனது ஆத்மாவானது கர்ப்பத்தில் வாகீஸ்வரரின் வாயிலாக உள்ளே புகுந்ததாகவும் அதுபோல் பிறந்து கிரமமாக பிறந்ததாகவும் அதன் பின்பு எல்லா போகங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையை அந்த சரீரங்கள் அடைந்ததாகவும் அதன் கர்மாவிற்கு தகுந்தாற்போல் பல போக பொருட்களெல்லாம் அந்தந்த சரீரத்திற்கு அந்தந்த உயிர்களுக்கு நேரே சமீபத்தில் வந்ததாகவும் எல்லா போகங்களையும் அனுபவித்ததாகவும் அனுபவித்த பின்பு பரம பிரீத்தியை அடைந்ததாகவும் அதுபோல் பல பிறப்புகளில் அதே பிரதிஷ்டா கலையில் பிற சமயங்களில் பிற நேரங்களில் ஏற்படக்கூடிய
பிறக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய எல்லா போக்கியங்களையும் ஒரே சமயத்தில் பெற்றதாகவும் எல்லாவற்றையும் அனுபவித்ததாகவும் இதுபோல் ஆணவம், கர்மா, மாயை என்ற 3 மலங்கள் தொடர்பான அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் அனுபவித்ததாகவும் பாவித்து இதற்காக ஒவ்வொரு முறையும் முன்பு சொன்னது போலவே ஆகுதி செய்து ஒவ்வொன்றிற்கும் ஆகுதி செய்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் வாகீஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அதன் பின்பு அந்த நிலை ஏற்பட்டதாக பாவித்து பிரதிஷ்டாக்கலை தொடர்பான அனைத்திலிருந்தும் விடுபட்டதாகவும் அந்த பிரதிஷ்டாக்கலைக்கு உரிய காரணேஸ்வரராகிய விஷ்ணு அந்த விஷ்ணுவை ஆவாகனம் செய்து பூஜை செய்து விஷ்ணுவானவர் இவருக்கு அனைத்திற்கும் அனுகூலமாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பிறகு அனைத்திலிருந்தும் விடுபட்டதாக பாவித்து அந்த பிரதிஷ்டாக்கலையினுடைய விளிம்பில், அதாவது அடுத்து இருக்கக்கூடிய வித்யா கலையினுடைய ஆரம்பத்தில் பிரதிஷ்டாக்கலையை தாண்டி இருப்பதாக பாவித்து அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதிஷ்டாக்கலை வரையிலான சூத்திரத்தை கத்தரிக்கோலினால் அதை கர்த்தனம் செய்து அதை வெட்டி முன்பு சொன்னது போலே வர்த்துலமாகச் செய்து ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் பிரதிஷ்டா கலா தொடர்பான அனைத்தும் இவனை பொறுத்தவரையில், இந்த சிஷ்யனை பொறுத்தவரையில் பிரதிஷ்டா கலை தொடர்பான அனைத்தும் அறவே அகன்று விடுகின்றன என்பது தாத்பரியம். இவ்வாறு கிரமமாக ஒவ்வொரு தத்துவமாக ஒவ்வொரு கலையாக செய்து கொண்டே போக வேண்டும். இவ்வாறு கிரமமாக ஒரு கலைகளையும் சோதனம் செய்த பின்பு முதலில் சோதனம் செய்த கலையை அடுத்து இருக்கக்கூடிய சோதனம் செய்யாத அசுத்தமான கலையோடு கூட சந்தானம் செய்விக்க வேண்டும். இதற்கு கலாசந்தானம் என்று பெயர். சுத்தாசுத்த விபாகேன த்விரூபம் காரியம் சுத்தம் மாயாந்தமுச்சாரிய அசுத்தம் நாதாந்தமுச்சரேத் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இப்பொழுது நிவிருத்தி கலையானது சுத்தமானதாகவும் பிரதிஷ்டா கலையானது அசுத்தமானதாகவும் இருக்கிறது. எனவே சுத்தமாகிய நிவிருத்தி கலையை மாயா தத்துவ பர்யந்தம் உச்சாரணம் செய்து அசுத்தமாகிய பிரதிஷ்டா கலையை நாதாந்தம் உச்சாரணம் செய்ய வேண்டும். ஓம் ஹ்லாம் ஹ்வீம் நிவೃತ್ತಿ பிரதிஷ்டாபியாம் நமஹ இதி நாபியதः சம்பூஜ்ய ஆಹುதித்ரயம் தத்வா சுத்தம் அசுத்தே விலீனம் சம்பாவ்ய. சுத்தமாகிய நிவೃತ್ತಿ கலா தத்துவமானது, நிவೃತ್ತಿ கலையானது அசுத்தமாகிய பிரதிஷ்டா கலையில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். இதே முறையில் ஒவ்வொரு முறையும் சுத்தமாகிய அந்த பிரதிஷ்டா தத்துவமானது அசுத்தமாகிய வித்யா தத்துவத்தில் அடங்கியதாகவும் அதன் பின்பு சுத்தமாகிய வித்யா தத்துவமானது அசுத்தமாகிய சாந்தி கலையில் அடங்கியதாகவும் அதன் பின்பு சுத்தமாகிய சாந்தி கலையானது அசுத்தமாகிய சாந்தியதீத கலையில் அடங்கியதாகவும் இவ்வாறு கிரமமாக பாவிக்க வேண்டும். எனவே இவ்வாறு செய்வதால் இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவானது, சிஷ்யனானவர் அந்த கலைகளில் இருக்கக்கூடிய எல்லா பிறவிகளையும் எடுத்து அவர் எடுப்பதற்கு ஒன்றும் இனி பாக்கி இல்லை என்ற நிலையை அடைந்து இந்த சாந்தியதீத கலை என்று 5வதாக இருக்கக்கூடிய கலை, அந்த கலையில் இருக்கக்கூடிய எல்லா புவனங்கள் அவை அனைத்தையும், அங்கு இருக்கக்கூடிய எல்லா யோனிகளையும், அங்கு இருக்கக்கூடிய எல்லா சரீரங்களையும் பிறந்து திளைத்து அந்த கலை தொடர்பான சாந்தியதீத கலை தொடர்பான எல்லா பாசங்களிலிருந்தும், ஆணவ பாசம், கர்ம பாசம், மாயா பாசம் என்ற 3 பாசங்களிலிருந்து வெளிப்பட்டு அவர் தூய்மையானவராக திகழ்கிறார். இதுவரை சாந்தியதீத கலை இதே முறையில், இப்பொழுது நிவೃತ್ತಿ கலைக்கு சொன்ன அதே முறையில் சாந்தியதீத கலை வரை எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்வித்து அதன் பின்பு ததனு பிதரோ ஆவாஹ்ய அபியர்ச்சிய ஆಹುதித்ரயம் ஹுத்வா கடைசியாக ஒரு முறை வாகீஸ்வரர்களை ஆவாகனம் செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள். கேதிதௌ சிஷ்ய தீக்ஷாயை யன்மயா பிதரௌ யுவாம் காருண்யாத்து தத் க்ஷமித்வாமே விரஜதம் ஸ்தானமாத்மனோஹம். இவ்வாறாக நிவೃತ್ತಿ கலை, பிரதிஷ்டா கலை, வித்யாகலை, சாந்தி கலை, சாந்தியதீத கலை என்று 5 கலைகள், 5 கலைகளிலேயும் இருக்கக்கூடிய பலவிதமான யோனிகள், பலவிதமான எண்ணிக்கைகள் கொண்டவை, பலவிதம் பல எண்ணிக்கை
அவைகள் எல்லாவற்றிலேயும் இந்த சிஷ்யனானவன் யுகபத்து ஒரே சமயத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திற்கே தாய் தந்தையர்களாக திகழக்கூடிய தங்களை நான் சிரமப்படுத்தி இருக்கிறேன் என்று ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்கிறார் வாகீஸ்வரர்களிடத்தில். கேதித்தோ சிஷ்ய தீக்ஷாஜை, எதற்காக எனில் இந்த சிஷ்யனுக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்பதற்காக. எனவே காருண்யாத்து, கருணை கூர்ந்து எனது இந்த தவறினை க்ஷமித்வா பொறுத்து விரஜதம் ஸ்தானம் ஆத்மனோகோ, தங்களது இருப்பிடத்திற்கு எழுந்தருளும் வேண்டி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதன் பின்பு அவர்களுக்கு அர்க்யம் கொடுத்து விசர்ஜனம் செய்து பௌஷரந்த மூலமந்திரத்தை சொல்லி பூர்ணாகுதி செய்கிறார். இதோடும் சாந்தியதீத கலையானது சுத்தமாகிறது. இதன் பின்பு சிகாச்சேதா, நாம் ஏற்கனவே அந்த பாஷசூத்திரத்தை சதுரங்குல தியாகேன 4 அங்குலம் விட்டு சிஷ்யனது சிகையில் நாம் கட்டி இருந்தோம். எனவே அந்த பகுதிக்கு மேலே உள்ள சிகையை சேதனம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சிகாச்சேதம் என்று பெயர். அந்த சம்ஸ்காரம் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ததா ஓம் ஹாம் ஹௌம் ஹாம் சாந்தியதீத கலா சக்திபியாம் நமஹ. இப்பொழுது சாந்தியதீத கலை சுத்தமாகவும் அதற்கு மேல் சக்தி திரோதான சக்தியானது அசுத்தமாகவும் திகழ்கிறது. எனவே சுத்தமாகிய சாந்தியதீத கலையை அசுத்தமாகிய திரோதான சக்தியோடு கூட சேர்க்க வேண்டும். இதுக்கு கலாசந்தானம் என்று இதற்கும் பெயர். சுத்தாம் சாந்தியதீத கலாம் அசுத்தயா சிகாரூபிண்யா திரோதான சக்தியா சந்தாய. இப்பொழுது அனைத்துமே நிவிற்த்தி கலை பிரதிஷ்டா கலையில் அடங்கிவிட்டது. பிரதிஷ்டா கலையானது அதற்கும் மேலே இருக்கக்கூடிய வித்யா கலையில் அடங்கிவிட்டது. வித்யா கலையானது சாந்தி கலையிலேயும், சாந்தி கலை சாந்தியதீத கலையிலேயும், சாந்தியதீத கலாவானது சிகாரூபிண்யா சிகை வடிவமாக திகழக்கூடிய திரோதான சக்தியில் அடங்கிவிடுகிறது என்பது தாத்பரியம். திரோதான சக்தியா சந்தாய பశ్చాத். இதன் பின்பு மறுபடியும் 3 தத்துவங்கள், ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்ற 3 தத்துவங்கள். இந்த தத்துவங்களுடைய வியாப்தியை சொல்லி அந்த அவைகளுக்கு சம்ஸ்காரம் செய்வதை சொல்கிறார். பశ్చాத் மாயா தத்வாந்தம் ஆத்ம தத்துவம் ஓம் ஹாம் ஆத்ம தத்வாய நமஹ இது உபஸ்தாபிய அபியர்ச்சிய மூலேன பாஷ்ய உச்சாரேன விதி வைக்கல்ய சுத்தியர்த்தம் அஷ்டோத்தரசதம் ஹுத்வா. அந்த குண்டத்தில் ஓம் ஹாம் ஆத்மதத்வாய நமஹ என்ற ஆத்ம தத்துவத்தை, இந்த ஆத்ம தத்துவம் என்பது 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களில் மாயா தத்துவம் வரை இருக்கக்கூடிய பகுதிக்கு ஆத்ம தத்துவம் என்று பெயர். எனவே மாயா தத்வாந்தம் ஆத்ம தத்துவம் ஓம் ஹாம் ஆத்ம தத்வாய நமஹ என்று ஆவாகனம் செய்து பூஜை செய்து குண்டத்தில் அங்கு ஆகுதி செய்ய வேண்டும். 108 முறை ஆகுதி. இந்த ஆகுதி எதற்காக என்று சொன்னால் விதி வைக்கல்ய சுத்தியர்த்தம். இவ்வாறு அந்த 5 கலைகளை சோதனம் செய்யும் பொழுது விதி சாஸ்திரங்களில் ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையானது வைக்கல்யம் மாறுபட்டு இருந்தால் அந்த முறை மாறுதல் என்ற தோஷம் விலக வேண்டி 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறு ஆகுதி செய்யும் பொழுது அந்த மந்திரத்தை, மூல மந்திரத்தை பாஷ்ய உச்சாரேன வெளிப்பட உரைக்க வேண்டும். இதன் வாயிலாக இதனை சோதனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு அடுத்து வித்யா தத்துவம். இந்த வித்யா தத்துவமானது 36 தத்துவத்தில் சதாசிவ தத்துவம் என்று ஒரு தத்துவம். அந்த தத்துவம் வரை வியாபித்து இருக்கக்கூடிய மாயா தத்துவத்தின் மேலே சதாசிவ தத்துவம் வரை இருக்கக்கூடிய அந்த தத்துவ கூட்டத்திற்கு வித்யா தத்துவம் என்று பெயர். ஓம் ஹீம் வித்யா தத்வாய நமஹ என்று குண்டத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்து அந்த வித்யா தத்துவத்திற்கு 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். மூல மந்திரத்தினால் 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இது எதற்காக என்றால் மந்திர உச்சாரண வைக்கல்ய சுத்தையே. மந்திரங்களை தீக்ஷா சந்தர்ப்பத்தில் இந்த 5 கலைகளை சோதனம் செய்யக்கூடிய தருவாயில் மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுதல், அந்த தவறுதல் நீங்க வேண்டி இந்த 108 முறை வித்யா தத்துவத்தில் ஹோமம் செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் மூல மந்திரத்தை உபாம்சுவாக, அதாவது உதடு மட்டும் அசைய வேண்டும். அந்த சப்தமானது நமது காதுகளுக்கு மட்டுமே, சொல்பவரின் காதுகளுக்கு மட்டுமே புலப்பட வேண்டும். இந்த உச்சாரணத்திற்கு உபாம்சு உச்சாரணம் என்று பெயர். இந்த முறையில் மூலமந்திரத்தை 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். அதன் பின்பு சக்தி தத்துவம், அந்த சக்தி தத்துவாந்தம் சிவதத்துவம், சதாசிவ தத்துவத்திற்கு மேலே ஒரு சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம் ஆரம்பித்து சக்தி தத்துவம் வரை, அதாவது ஒரே ஒரு தத்துவத்தை கொண்டது சிவதத்துவம். இதற்கு சிவதத்துவம் என்று பெயர்.
அந்த சிவதத்துவத்தினை குண்டத்தில் ஓம் ஹூம் சிவதத்வாய நமஹ என்று பூஜை செய்து உபஸ்தாபனம் செய்து வரவழைத்து ஆவாகனம் செய்து அங்கு மறுபடியும் மூலமந்திரத்தினால் 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இந்த 108 முறை எதற்காக என்றால் மானச வைக்கல்ய சுத்தையே, அந்த தீக்ஷா சந்தர்ப்பத்தில் இந்த 5 கலைகளை சோதனம் செய்த அந்த சந்தர்ப்பத்தில் மனதினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விகாரங்கள், ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுதல்கள் அவைகளெல்லாம் நீங்க வேண்டி 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இப்பொழுது ஆகுதி செய்யும் பொழுது மந்திரத்தை மானசமாக நன்கு மனதில் தனக்கு மட்டும் தெரியும்படி, தனது மனதில் மட்டும் தெரியும்படி, தனது காதில் படாமல் தனது மனதிற்கு மட்டும் புலப்படும்படி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதற்கு மானசோச்சாரணம் என்று பெயர். இந்த சமயத்தில் அந்த அகோர சிவாச்சாரியரது குரு சொல்லிய முறைப்படி ஒரு சம்ஸ்காரத்தினை சொல்கிறார். அத்ராந்தரே திரோதான சக்தேகே திரோதாஜகத்வ நிவர்த்தையே மூலேன ஆகுதி சதம் ஜுகுயாத். இதற்கு முன்பு இந்த கலைகளில் பல உடலை எடுத்து ஆத்மாவானது திளைத்ததாக நாம் பாவித்து சோதனத்தை செய்தோம். ஆனால் திரோதான சக்திக்கு அவ்வாறான சோதனம் கிடையாது. எனவே திரோதான சக்தியானவள் தனக்கே உரிய திரோதாஜகத்துவம் மறைக்கக்கூடிய ஆற்றலை விட்டவளாக, அந்த திரோதான சக்திக்கு இருக்கக்கூடிய மறைத்தல் என்ற தன்மை நீங்கியதாக பாவித்து அதற்காக 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு எல்லா அத்வாக்கள் 6 அத்வாக்களையும் கடந்து இந்த 5 கலைகளின் நுனியில் இருக்கக்கூடியதாக ததா அத்வாந்தஸ்தாம் சர்வாத்வ வியாபிகாம் சக்திம், எந்த சக்தி? திரோதான சக்தி. இதற்கு முன்பு திரோதான சக்தி என்ற பெயர் கொண்ட அந்த சக்தியானவள் திரோதான தன்மை நீங்க பெற்றவளாக தூய்மையாக வெறும் பராசக்தியாக அனுகிரக சக்தியாக திகழ்கிறாள். ததா அத்வாந்தஸ்தாம், எல்லா அத்வாக்களையும் இந்த 5 கலைகளையும் அந்த 5 கலைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 6 அத்வாக்களையும் 5 அத்வாக்களையும் கடந்து திகழ்கிறாள். சர்வாத்வ வியாபிகாம், இருந்தாலும் எல்லா அத்வாக்களையும் ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை படைத்தவள். சக்திம், அந்த பராசக்தியினுடைய அக்ரத்தில் அதன் முன்பகுதியில் அதன் முன்னிலையில் சிஷ்ய சைத்தன்யம், சிஷ்யனது ஆத்மாவானது திகழ்கிறது. நிவிருத்தி பிரதிஷ்டா வித்யா சாந்தி சாந்தியதீதா என்ற 5 கலைகளை தாண்டி மேலே இருக்கக்கூடியது இப்பொழுது சைத்தன்யம். அது அனுகிரக சக்தியின் அனுகிரகத்திற்காக அனுகிரக சக்தியின் முன்பே மண்டியிட்டு கிடக்கிறது. சுத்த ஸ்படிக மணி பிரக்யம், தூய்மையான ஸ்படிகமணி போன்று விளங்குகிறது. சப்ததா சிகா மந்திரித கர்த்தர்யா ஓம் ஹூம் சிகாஜை ஹஹ ஹும்பட் இதி புக்தி முக்தி வியபேட்சையா துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து ஊர்த்வம் சிகாம் சித்வா. இப்பொழுது அந்த திரோதான சக்தியினுடைய திரோதாஜகத்துவம் நீங்க வேண்டி நாம் வெளியில் இதுவரை அந்த பாஷசூத்திரத்தை நாம் பாஷசூத்திரத்தை கத்தரிக்கோலால் நாம் நறுக்கி அதை ஆகுதி செய்தோம். இதன் பின்பு திரோதாஜக சக்தி, திரோதான சக்தியாக விளங்கக்கூடிய சிகா, சிஷ்யனின் சிகையை சேதனம் செய்து ஆகுதி செய்கிறோம். அதற்காக சிஷ்யனுடைய சிகை துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து 12 அங்குலம் வரை நாம் அந்த பாஷசூத்திரத்தை கட்டியிருந்தோம். எனவே அந்த 12 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தலை முடியில் இருக்கக்கூடிய சிகையை கத்தரிக்கோலால் கத்தரித்து ஆகுதி செய்ய வேண்டும். அது துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து ஊர்த்வம் புக்தி முக்தி வியபேட்சையா, போகத்தை விரும்புபவராக இருந்தால், புபுக்ஷுவாக இருந்தால், சிவாச்சாரிய பெருமக்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தீட்சை செய்விப்பதாக இருந்தால் அவர்களெல்லாம் போகத்தை விரும்புபவர்களாக புபுக்ஷுவாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கு சிகையில் 12 அங்குலம் விட்டு அதற்கு மேல் சிகாச்சேதம் செய்ய வேண்டும். இதுவே முமுக்ஷுவாக மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 8 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிகையை சேதனம் செய்ய வேண்டும். புக்தி முக்தி வியபேட்சையா துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து ஊர்த்வம் சிகாம் சித்வா. இந்த சிகாச்சேதனம் செய்த காரணத்தினால் இவர்களுக்கு இந்த திரோதான சக்தியினுடைய திரோதாஜகத்துவம் என்ற தன்மையானது நீங்க பெறுகிறது. அதில் புபுக்ஷுவாக இருந்தால் 12 அங்குலம், முமுக்ஷுவாக இருந்தால் 8 அங்குலத்திற்கு மேல். 8 அங்குலத்திற்கும் 12 அங்குலத்திற்கும் 4 அங்குலங்கள் அதிகப்படி. எனவே இந்த 4 அங்குலங்கள் புபுக்ஷுவால் போக சமயத்தில் அனுபவிக்கத்தக்கவை என்றும் அவைகள் அனுபவிக்க தேவையற்றவை என்ற காரணத்தினால் முமுக்ஷுவிற்கு
அவைகளும் சேர்த்து வெட்டப்படுகின்றன என்பது தாத்பரியம். துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து ஊர்துவம் சிகாம் சித்வா, அந்த சேதனம் செய்யப்பட்ட சிகையை கிருத மதுயுக்தாம் கோமய வேஷ்டிதாம் கிருதபூர்ணாயாம் ஸ்ருச்சி நிதாய, ஒரு கோமயத்தில் பசுஞ்சாணத்தில் அதன் மையத்தில் அந்த சிகையை வைத்து அதில் சிறிது நெய் மற்றும் சிறிது தேனினை விட்டு அதோடு சேர்த்து அதை வேஷ்டனம் செய்து அந்த கோமயத்தினால் ஒரு கோளக்கம் போன்று உருண்டை போன்று செய்து உள்ளே அந்த சிகை இருக்கும்படி செய்து நெய் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சுருக்கில் வைத்து ஓம் ஹூம் சிகாஜே ஹஹ ஹும் ஃபட் என்று ஹோமம் செய்து அந்த சிகையை தகனம் செய்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த திரோதான சக்தி, பராசக்தியினிடத்தில் இருக்கக்கூடிய திரோதாயகத்துவம் என்ற தன்மையானது நீங்கி இவனை பொறுத்தவரையில் போக நிலை, இவன் போகங்களையெல்லாம் அனுபவித்து அதன் பின்பு மோட்சத்தை அடைவதற்கு தகுந்ததாக, இந்த பிறவியில் அதற்கு தகுந்ததாக ஆகிறது. இதன் பின்பு சிகாச்சேதம் முக்கியமான ஒரு சம்ஸ்காரம். இவ்வாறாக ஆறு பதார்த்தங்கள் நிவிருத்தி, பிரதிஷ்டா, வித்யா, சாந்தி, சாந்தியதீதா, அதன் பின்பு திரோதான சக்தி என்ற 6 பதார்த்தங்கள் சோதனம் செய்யப்பட்டன. பின்பு ததா பகிஹி நிஸ்ருத்திய, வெளியே சென்று, அதன் பின்பு வெளியே சென்று சிஷ்யம் ஸ்நாபயித்வா, அந்த சிஷ்யனை குளிப்பாட்டும்படி செய்து சுக்ஸ்ருவோ அஸ்திரேன பிரக்ஷால்ய, சுக்ஸ்ருவங்களை அஸ்திரமந்திரத்தால் புரோக்ஷணம் செய்து அவைகளை அலம்பி ஸ்வயம்ச ஆச்சம்ய, ஆச்சாரியர் தானும் ஆச்சமனம் செய்து உத்தூளனம் செய்து கொண்டு அந்தப்பிரவிஷ்ய, யாகசாலையின் உள்ளே வந்து சகலீகரணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சிஷ்யனுக்கு வபனம் செய்விக்கலாம் என்ற ஒரு குறிப்பானது இந்த பிரபா வியாக்கியானத்தில் இருக்கிறது. தீக்ஷா காலே அபிஷேகேச்ச பிரதிநியமவிதௌ சூதகே பிரேதகாரியே தேவார்ச்சாரம்பகாலே நரபதி வச்சனாத் பிராமணானுஜ்ஞயா ச பந்தாத் முக்தோ விவாஹேஷு அபி நக வபனே சார்வகால பிரசஸ்தம் என்று இந்த இடத்தில் அത്ര தீக்ஷாகாலத்வாத் மலாதி பந்த முக்தியவசரத்வாச்ச சிசோஹோ வபனம் காரயித்வா ஸ்நாபயேத் என்று ஒரு சிறப்பு குறிப்பினை தருகிறார். இந்த காலமானது தீக்ஷா காலமாக இருக்கிறது. மேலும் மலம் போன்ற எல்லா பந்தங்களும், ஆணவம், கர்மம், மாயை போன்ற பந்தங்களெல்லாம், அந்த பந்தங்களெல்லாம் நீங்க பெற்ற காலமாக இருக்கக்கூடிய நேரத்தினால் இந்த சமயத்தில் சிசுவிற்கு, அந்த குழந்தைக்கு, அந்த சிஷ்யனுக்கு வபனம் செய்விக்க வேண்டும். அதன் பின்பு ஸ்நாபனம் செய்விக்க வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு விதிரத்னம் என்ற நூலினையும் பிரமாணமாக காண்பிக்கிறார். ஆனால் நமது நடைமுறையில் இந்த சமயத்தில் வபனம் செய்து கொள்வது என்பது நடைமுறையில் இல்லை. எனவேதான் தீட்சை செய்து கொள்வதற்கு முன்பாகவே சிஷ்யனும் ஆச்சாரியரும் வபனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழக்கமானது இந்த வாக்கியத்தின்படி அமைந்திருக்கிறது. எனவே வபனம் செய்து கொள்வதற்கான நிலையில் இல்லாதவர்கள் தீட்சையை செய்து கொள்ளக்கூடாது என்பது ஆகிறது. எனவே மாத்ருபித்ரு தீட்சையில் இருப்பவர்களோ விவாக தீட்சை, கர்ப்ப தீட்சை போன்ற தீட்சையின் மத்தியில் இது போன்ற தீட்சைகளை, சமய விசேஷ நிர்வாண தீட்சைகள் எல்லாம் செய்து கொண்டால் அதன் அங்கமாக வபனம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படவே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீட்சைக்கு பங்கம் ஏற்படும் என்ற காரணத்தினால் பிற தீட்சையின் மத்தியில் இந்த தீட்சைகளை செய்வது இல்லை என்ற பழக்கம் இதன் காரணமாக இருக்கிறது. இதன் பின்பு சிவம் சம்பூஜ்ய, ஆச்சாரியர் சிவபெருமானை பூஜித்து பகவன் அஸ்ய ஆத்மனः அத்வசுத்தி சிகாச்சேதாந்தம் त्वत् பிரசாதாத் மயா கிருதம் யாத்வயம் பரமம் தாம இது விஜ்ஞாபிய, அவர் பெருமானிடத்தில் விஜ்ஞாபனம் செய்கிறார். பகவானே, தாங்கள் கூறிய வண்ணமே இந்த ஆத்மாவாகிய சிஷ்யனுக்கு அத்வசுத்தி 6 அத்வாக்களையும் சோதனம் செய்து 5 கலைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து அத்வாக்களும் சுத்தமானதாக செய்து அதற்கு மேல் சிகாச்சேதம், திரோதான சக்தியினுடைய திரோதாஜகத்துவம் என்ற தன்மையை நீக்கி தொத் பிரசாதாத்து எல்லா சம்ஸ்காரங்களையும் உனது அருள் சக்தி என்ற அருளால் நான் செய்து முடித்திருக்கிறேன். எனவே இந்த சிஷ்யனானவன் பரம்தாம, சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவரிடத்தில் பிரார்த்தனை செய்து இதானியும் சிஷ்யம் சம்யோஜயாமி, இப்பொழுது சிஷ்யனானவர் முதலில் இந்த உயிருடைய நிலையும் பரமேஸ்வரனது நிலையும் ஒரே நிலை என்று நாம் பார்த்தோம்.
பரமேஸ்வரனுக்கு இயற்கையாகவே சர்வஜ்ஞத்துவம் சர்வகர்த்திருவம் போன்ற குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் உயிருக்கு ஆத்மாவிற்கு சர்வஜ்ஞத்துவம் சர்வகர்த்திருவம் போன்ற எல்லா குணங்களும் இருந்தாலும் கூட அந்த குணங்களெல்லாம் ஏதோ ஒரு அழுக்கினால் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த அழுக்கிற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் பாசம் அல்லது மலம் அல்லது ஆணவ பாசம் என்பது. அந்த ஆணவ பாசம் நீங்க வேண்டும் என்பதற்காக கர்ம பாசம் மாயா பாசம் என்ற 2 பாசங்களோடு உயிருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்பின் காரணமாக பல பிறப்புகள் எடுத்து பிறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகவே அவைகளை அடக்க வேண்டி அவைகளை முறித்து அவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தீட்சை செய்விக்கப்பட்டது. இவ்வாறு செய்த தீட்சையினால் எல்லா பாசங்களும் நீங்கிவிட்டன. மாயா பாசம் நீங்கி, அதுபோல் கர்ம பாசங்கள் எல்லாம் நீங்கி, ஆணவ பாசமும் நீங்கி, இந்த திரோதான சக்தியினுடைய அனுகிரகம் பெறக்கூடிய நிலையில் இந்த ஆத்மா இருக்கிறது. இப்பொழுது இந்த ஆத்மாவானது சிவபெருமானை சென்று அடைய வேண்டும். இதற்கு சிஷ்ய சம்யோஜனம் என்று பெயர். அந்த சம்ஸ்காரத்தினை பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். சிஷ்யம் சம்யோஜயாமி, இவரை தங்களிடத்தில் நான் சேர்ப்பிக்கிறேன். ஆஜ்ஞாமே தீயதாம் விபோ, எனக்கு கட்டளை அருள வேண்டும், கட்டளை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏவம் குரு இது அனுஜாதா, சிவபெருமான் அவ்வாறு அருள் செய்ததாகவும், பிரகிருஷ்டா மிகவும் சந்தோஷமடைந்த மனதினை உடையவராக அர்க்ய பாத்திரத்தை விசேஷார்க்கியத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சிஷ்யனை வபனமெல்லாம் செய்து கொண்டு அதன் பின்பு ஸ்நானம்லாம் செய்து தூய்மையாக இருக்கக்கூடிய சிஷ்யனை ஆகூய உள்ளே வரும்படி செய்து அக்னி சதனம் கத்வா குண்டத்தின் அருகில் சென்று சுக்ஸ்ருவோ சம்ஸ்கிருத்திய, ஏற்கனவே சிகாச்சேதம் செய்து அந்த சிகையை ஹோமம் செய்து இருக்க காரணத்தினால் சிறிது சம்ஸ்காரம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய சுக்ஸ்ருவங்களை மறுபடியும் ஒரு தடவை சம்ஸ்காரம் செய்து யோஜனிகார்த்தம் அக்னிம் சந்தீப்பிய, இந்த சிஷ்யனை அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு சேர்க்கக்கூடிய சமயத்தில் அக்னியானது பிரகாசமாக எரிய வேண்டும் என்பதற்காக யோஜனிகார்த்தம் அக்னிம் சந்தீப்பிய, அக்னியை சில ஆகுதிகளால் நன்கு எரியும்படி செய்து சிஷ்யம் அஸ்திரேன சம்பிரோக்ஷிய, இப்பொழுது இதுவரை சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாசங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக சேர்த்து நாம் அதை சோதனம் செய்தோம். இப்பொழுது இந்த சிஷ்யனையே சிவபெருமானிடத்தில் சேர்ப்பிக்க இருக்கிறோம். இதற்கு நிர்வாண தீட்சைக்கு என்ற எந்த லக்னம் எந்த முகூர்த்தம் இருக்கிறதோ அந்த முகூர்த்தத்தில் இந்த லக்னத்தில் இந்த சிஷ்ய சம்யோஜனத்தை செய்வது என்பது பழக்கம். எனவே சிஷ்யம் அஸ்திரேன சம்பிரோக்ஷ புரோக்ஷணம் செய்து சகலீகரணம் சிஷ்யனுக்கு அங்கன்யாச கரண்யாசங்கள் எல்லாம் செய்து நாடியும் சந்தாயா, முதலில் சொல்வது போலவே சிஷ்யனுக்கும் தனக்கும் நாடி சந்தானத்தை ஏற்படுத்தி தத் சந்தானாய ஆகுதித்ரயம் விதாய, அதற்காக 3 ஆகுதிகளை கொடுத்து சகலீகரண மந்திரானாம், இந்த சிஷ்யனுக்கு செய்விக்கப்பட்ட அங்கன்யாச கரண்யாசம் தொடர்பான மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் அனைத்து மந்திரங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லி ஏகைக ஆகுதி தானியன சகலீகரண சோதனம் கிருத்வா, அந்த சகலீகரண மந்திரங்களை சோதித்தாக சுத்தம் செய்ததாக பாவித்து சுத்தமாக செய்து சிஷ்யஸ்ய சிவத்வ அபிவியக்தி நிமித்தம் இனி 3 பாசங்களிலிருந்து நீங்க பெற்ற இந்த சிஷ்யனானவன் அவனிடத்தில் சிவத்தன்மையானது அபிவியக்தமாக ஆகப் போகிறது, சிவத்தன்மை வெளிப்பட இருக்கிறது. எனவே மூலேன ஆகுதிஹி ஹுத்வா, மூலமந்திரத்தால் ஆகுதிகளை கொடுத்து பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். முன்பு பிரார்த்தனை செய்தது போலவே பகவன்னு அஸ்ய ஆத்மனஹ சிவத்வ அபிவியக்திம் குரு குரு, தங்களது அருளால் இந்த ஆத்மாவிற்கு சிவத்தன்மையானது வெளிப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து சிவம் பிரார்த்திய சிவதத்வே ஆதானாத்யர்த்தம் தத் சம்வேஷ திருக்ரியோதய சாம்ராஜ்ய நைஜாஹ்லாத தத்துல்ய யோக்யத்வ நிஷ்பத்தகே மூலேன ஆகுதி 5 ஹுத்வா. அந்த சிவதத்துவத்தில் ஆதானாத்யர்த்தம் இந்த உயிரானது சிவதத்துவத்தை அடைந்து அந்த சிவதத்துவத்திற்குள் நுழைவது, அதுபோல் திருக்ரியா உதயம் சர்வஜ்ஞத்துவம் சர்வகர்த்திருவம் ஆகிய தன்மையானது வெளிப்பட வேண்டும். திருக்ரியா உதய சாம்ராஜ்ய நைஜாஹ்லாத ஆத்ம அனுபவமானது ஆத்மானந்தமானது வெளிப்பட வேண்டும். தத்துல்ய யோக்கியத்துவ சிவபெருமானுக்கு துல்லியமான ஒரு யோக்கியத்தையானது வெளிப்பட வேண்டும் என்ற இவைகளுக்காக மூலமந்திரத்தால் 15 முறை ஆகுதி செய்ய வேண்டும். சிவதத்வே ஆதானாத்யர்த்தம், ஆதானம் என்பதற்காக தத் சம்வேஷ அந்த சிவத்தன்மையை அடைவது, திருக்ரியோதய சர்வஜ்ஞத்துவம் சர்வகர்த்திருவம் ஆகிய தன்மைகளெல்லாம் வெளிப்படுவது,
திருக்கயோதய சாம்ராஜ்ய நைஜாஹ்லாத ஆத்ம ஆனந்தம் உண்டாவது, தத்துல்ய யோக்கியத்துவ சிவபெருமானுக்கு துல்லியமான யோக்கியத்தை கிடைப்பது, வெளிப்படுவது என்ற இந்த 5 தன்மைகள் வெளிப்பட வேண்டி மொத்தம் ஒவ்வொரு தன்மைகளுக்கு 3 ஆகுதி வீதமாக 15 ஆகுதிகளை கொடுக்க வேண்டும். இவ்வாறாக ஆத்மாவினை இந்த சிஷ்யனது ஆத்மாவினை சிவனிடத்தில் சேர்ப்பிப்பதற்கு தகுந்தாற்போல் அனைத்து சம்ஸ்காரங்களையும் செய்து சிஷ்யம் சிவே சம்யோஜயேத், எவ்வாறு சிஷ்யனை சம்யோஜனம் செய்ய வேண்டும் என்ற முறை விஸ்தாரமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தத்ர ஆச்சாரியா வித்யாதத்துவம் யாகஸ்தானம் சஞ்சிந்திய, அந்த யாகசாலையானது வித்யா ஞானஸ்வரூபமாக வித்யாதத்துவமயமாக இருப்பதாகவும், பிந்து தத்துவ ஆசன ஆசீனஹா, அவர் பிந்து தத்துவத்தின் விளிம்பில் பிந்து தத்துவத்தை ஆசனமாக கொண்டு அதன் மேல் அமர்ந்திருப்பவராகவும், இந்திகாதி நாத கலாதனுகு, இந்திகா தீபிகா என்று பிராசாதத்தினுடைய கலைகள், அந்த கலைகளே ஆச்சாரியருக்கு சரீரமாக இருப்பதாகவும், வியாபின்யாதி அனாஸ்ரிதாந்த கலா பகிஷ்கரணா, வியாபினி முதலிய பிராசாதத்தின் கலைகள், அந்த கலைகளால் அந்த ஆச்சாரியரது அந்தఃகரணம் போன்று வெளியே இருக்கக்கூடிய கரணங்கள் அமைந்ததாகவும், அதாவது பிராசாத கலைகளுள் வியாபினி முதலிய கலை முதற்கொண்டு அனாஸ்ரிதா என்ற கலை பர்யந்தம் இருக்கக்கூடிய கலைகளால் ஆச்சாரியரது வெளியே இருக்கக்கூடிய கரணங்கள் அமைந்ததாக பாவித்து கொண்டு, சமனா என்ற கலையானது அந்தःகரணமாக ஆச்சாரியரது அந்தःகரணமாகவும், அதுபோல் சுத்த ஆத்ம தத்துவ ஸ்வரூபமாகவும், ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவதத்துவம் என்ற 3 தத்துவங்களால் நிரப்பப்பட்ட சரீரத்தை உடையவனாகவும் ஆச்சாரியர் தன்னை பாவித்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லா தத்துவங்களையும் தாண்டி பிராசாதத்தின் கலைகளால் ஆகிய சரீரத்தை உடையவராக, அந்த பிராசாத நிலையை அடைந்தவராக ஆச்சாரியர் இருப்பதாக இதன் பொருளாக அமைகிறது. இந்த நிலையில் ஆச்சாரியரானவர் சிஷ்யனை புரோக்ஷணம் செய்து முன்பு செய்தது போலவே அஸ்திரமந்திரத்தால் நாராச்ச முத்ரையால் சிஷ்யனது ஹிருதயத்தில் தாடனம் செய்து தனது ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது சரீரத்தில் ஹூங்காரத்தினால் வாமா என்ற சக்தியின் ஒரு அனுகிரகத்தால் அவனது சரீரத்தின் உள்ளே நுழைந்து, ஜேஷ்டா என்ற சக்தியினால் அவனது சரீரத்திலிருந்து, சரீரம் என்றால் அந்த சூத்திர சரீரம், அந்த சூத்திர சரீரம் இப்பொழுது நீங்கிவிட்டபடியால் அதோடு அதற்கு நேராக இருக்கக்கூடிய அந்த வாஸ்தவமான சரீரம் சூத்திர சரீரம் இப்பொழுது இல்லை. எனவே ஜேஷ்டா என்ற சக்தியின் அனுகிரகத்தோடு அவனது சரீரத்திலிருந்து அந்த ஆத்மாவினை பிரித்து எடுத்து அங்குஷ முத்ரையினால் ரௌத்ரி என்ற சக்தியின் அனுகிரகத்தோடு அதை மேலே பிடித்து எடுத்து அவனது சிஷ்யனது வாஸ்தவமான சரீரத்தினுடைய துவாதசாந்த பர்யந்தம் எடுத்து சென்று அந்த சிகையினுடைய நுனியில் திருநாக்ர பிந்து வடிவமாக அந்த ஜீவன் அந்த புல்லின் நுனியில் இருக்கக்கூடிய ஒரு ஜலத்திவிலை போன்று இருப்பதாக, அந்த புல்லினுடைய ஒரு நுனி பாகம் திருநாக்ர பிந்து ஒரு பில்லினுடைய நுனி பகுதி போன்று சிறியதாக இருப்பதாக அந்த ஜீவனை பாவித்து கொண்டு ஆத்ம மந்திரத்தால் சம்ஹார முத்ரையினால் அந்த ஆத்மாவினை சங்கிரகம் செய்து கொண்டு துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை கையில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் தான் பூரகம் செய்து தனது ஹிருதயத்தில் அந்த சிஷ்யனது ஆத்மாவினை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து சமரசீபாவம் தனது ஆத்மாவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த சிஷ்யனது ஆத்மாவிற்கும் சமரசீபாவம் ஒரே நிலையை அடைந்த ஒரு தன்மையை பாவித்து கொண்டு சுருவத்தை ஆஜ்யத்தினால் நிரப்பி அதன் மேல் சுருவத்தை சுர்க்கு என்ற கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோம சாதனத்தை ஆஜ்யத்தினால் நிரப்பி அதன் மேல் சுருவத்தினை வைத்து அதன் மேல் புஷ்பங்களை வைத்து சங்க முத்ரையினால் அந்த சுக்ஸ்ருவங்களை தரித்து கொண்டு எழுந்து கொண்டு சமுத்கத ஊர்த்வகாயா நிமிர்ந்த தனது சரீரத்தை உடையவராக சமபாதா சமமான பாதங்களை கொண்டவராக தன் மூலம் நாபௌ ஆதாய சுக்ஸ்ருவங்களுடைய அந்த அடிப்பிரதேசத்தை தனது நாபிக்கு நேரே தொப்புளுக்கு நேரே கொண்டு வந்து 5 அதிகரணங்களிலேயும் பஞ்ச அதிகரணஸ்தம் அத்வானம் கிரஹீத்வா, ஏற்கனவே இன்றைய தினம் அதாவது தீட்சை செய்யக்கூடிய ஆரம்பத்தில் 5 அதிகரணங்களிலேயும் சோத்திய அத்வாக்கள் இருப்பதாக நாம் பாவனை செய்தோம். ஒரு அதிகரணம் சிஷ்யன், அடுத்து ஆச்சாரியர், மண்டலம்,
குண்டம், யாகேஸ்வரர் என்று 5 அதிகரணங்கள், 5 இடங்கள். அந்த 5 இடங்களிலேயும் இருக்கக்கூடிய அத்வாக்களை இழுத்து அத்வானம் கிரகீத்வா கலச ஸ்கந்த கண்டி வேதி கிரீவாசு நிவத்தியாதிக்கிரமேன விநியசிய, அந்த சுக்ஷ்ருவங்களுடைய கலசப்பகுதி, அடியே இருக்கக்கூடிய கலசம் போன்ற பகுதி, அதுபோல் தோள்பட்டை என்ற ஸ்கந்தம் என்ற பகுதி, கீழே கிண்டி அமைக்கப்பட்டிருக்கும், வேதிகை அமைக்கப்பட்டிருக்கும், கழுத்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பகுதிகளில் முறையாக கீழிருந்து மேல் வரை நிவர்த்தி முதலிய கலைகளை எல்லாம் ஞாசம் செய்து அந்த ஆஜ்ய சக்தியானது பராசக்தியாக பாவித்து ஆஜ்ய தாராமயீம் சக்திம், அந்த ஆஜ்யமானது குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியோடு சேரும் பொழுது அந்த ஆஜ்யத்தின் வாயிலாக சிஷ்யனது ஆத்மாவானது சேரும்படி ஆஜ்ய தாராமயீம் சக்திம் முகே சஞ்சிந்திய சர்வாத்வ வியாபகம் தேவம் ஸ்ருக் அனன்யம் அனுஸ்மரன்னு, அந்த எல்லா அத்வாக்களையும் வியாபித்து இருக்கக்கூடிய பரமேஸ்வரனானவர் சுருக்கு வடிவமாக அந்த சுக்ஸ்ருவங்களில் கீழே இருக்கக்கூடிய சாதனம், சோம சாதனம் வடிவமாக இருப்பதாக சிவபெருமான் இருப்பதாக தியானித்து சர்வாத்வ வியாபகம் தேவம் ஸ்ருக் அனன்யம் அனுஸ்மரன்னு ஸ்திரச்சித்தா, ஸ்திரமான சித்தத்தோடு கூட ருஜுகாயா, நிமிர்ந்த காயத்தினை சரீரத்தை உடையவராக, சமதிருஷ்டிகி நேரான பார்வையை உடையவராக, தந்தைகி தந்தானு அசம்ஸ்பிருஷன்னு, வாயை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் மேற்பற்களும் கீழ்ப்பற்களும் ஒரு பற்களும் ஒன்றை ஒன்று தொடாத வண்ணம், மேலும் கீழும் தொடாத வண்ணம், கஸ்தரசனக, அவனது நாக்கானது மேலே இருக்கும்படி அமைத்து கொண்டு, பூரக கும்பகௌ குருத்வா, பூரக பிராணாயாமம் கும்பக பிராணாயாமம் இரண்டையும் செய்து அந்த கும்பக நிலையிலேயே சிஷ்ய ஆத்ம பிராண மனசாம் ஐக்கியேன, சிஷ்யனது ஆத்மா, சிஷ்யனது பிராணன்கள், சிஷ்யனது மனசு, இந்த அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சுஷும்னா நாடியின் வாயிலாக நாத பிரவாகம் அனுஸ்மரன்னு, அந்த மந்திரமானது நாதமானது பிரவாகம் போல் வியாபித்து இருப்பதாக பிரவாகிப்பதாக பாவித்து சிஷ்ய சைத்தன்யம் சுத்த ஸ்படிக மணி பிரக்யம், சிஷ்யனது சைத்தன்யமானது ஆத்மாவானது தூய்மையானது மணி போன்று விளங்குவதாக சஞ்சிந்திய குருபதிஷ்ட மார்க்கேன மந்திரம் உச்சரன்னு, மூலமந்திரத்தை அவரது அந்த குருவனுடைய குரு உபதேசம் செய்த முறையில் உச்சாரணம் செய்து ஹிருத் கண்ட தாலு ப்ரூமத்திய பிரம்மரந்திர அப்ஜ நிவாசினஹா காரணேஸ்வரானு கிரமேண தியஜன்னு, இப்பொழுது ஆச்சாரியரது ஹிருதய பிரதேசத்தில் சிஷ்யனது ஆத்மாவானது திகழ்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய ஆத்மாவினை ஆச்சாரியரது ஹிருதயம், கண்டம், தாலு, ப்ரூமத்தியம், பிரம்மரந்திரம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்களை முறையாக விட்டு கொண்டு பிரம்மாவினை விட்டு அதன் பின்பு விஷ்ணுவை அடைய வேண்டும். அதன் பின்பு விஷ்ணுவை விட்டு அதன் மேலே இருக்கக்கூடிய தாலு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ருத்ரனை அடைய வேண்டும். அதன் பின்பு தாலு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ருத்ரனை விட்டு ப்ரூமத்தியத்தில் நாம் மகேஸ்வரனை அடைய வேண்டும். ப்ரூமத்தியத்தில் இருக்கக்கூடிய மகேஸ்வரனை விட்டு அதன் பின்பு பிரம்மரந்தத்தில் இருக்கக்கூடிய சதாசிவனை அடைய வேண்டும். இவ்வாறு கிரமேண தியஜன்னு பிரசாந்தலீனஹா சக்திகாலௌ ஸ்மரன்னு, பிரசாந்தலீனஹா அதாவது அனைத்தையும் அடங்கிய ஒரு நிலையில் இருப்பவராக, சக்தி காலௌ ஸ்மரன்னு சர்பிஷா தாராம் விமுஞ்சன்னு, அந்த நெய்யினுடைய சக்தியை பரசக்தியை தியானித்து கொண்டே அந்த நெய்யினுடைய தாரையை அந்த குண்டத்தில் இட்டுக்கொண்டே ஆகுதி செய்து கொண்டே சப்தமே சக்தியதீதே துவாதசாந்தே, அந்த துவாதசாந்த ஸ்தானத்தில் பெருவழியில் இருக்கக்கூடிய ஜுவாலாந்தேபி பரமானந்த ஸ்வரூபே மனோதீதே பாவசூன்யே, பரமானந்த ஸ்வரூபமாகவும் மனதின் ஒரு நிலைக்கு அதீதமாக கடந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரும், பாவசூன்யம் எந்த விதமான பாவத்திற்கும் உட்படாதவருமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நித்திய குணோதயே சிவஸ்வரூபமாகிய அந்த நிலையில் சிவே சம்யோஜயேத், இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவினை சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சேர்த்த பிறகு யோஜனிகா ஸ்தைரியாய புனகா பூர்ணாம் தத்யாத், இந்த சிஷ்யனை சேர்த்த இந்த செயல் யோஜனிகா அது ஸ்திரமாக ஆக வேண்டும் என்பதற்காக மறுபடியும் பூர்ணாகுதி செய்து ததா உபவிஷ்ய உட்கார்ந்து இந்த சிஷ்யனுக்கு அந்த சர்வஜத்துவம் போன்ற குணங்களெல்லாம் வெளிப்படக்கூடிய நிலை, சிவபெருமானோடு சேர்ந்த நிலையில் வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட வெளிப்பட வேண்டி தனித்தனியாக 7 ஆகுதிகளை செய்ய வேண்டும். ஆகுதி சப்தகம் என்று குறிப்பிடுவார்கள். திசிர்பிகி ஆஜ்யாகுதிபிகி ஓம்ஹாம் ஆத்மன்னு சர்வஜ்ஞோ பவஸ்வாஹா, இந்த உயிர் அனைத்தையும் அறிந்தவனாக ஆக வேண்டும். இந்த உயிரானது
எல்லா விதத்திலேயும் திருப்தி அடைந்ததாக ஆக வேண்டும். இந்த உயிர் இயற்கையாகவே அனாதி காலம் தொன்று தொட்டே அறிவு உடையதாக, அறிவு படைத்ததாக ஆக வேண்டும். இந்த உயிரானது சுதந்திரமான எந்த ஒரு சரீரம் போன்றவற்றிற்கு கட்டுப்படாததாக ஆக வேண்டும். இந்த உயிரானது சக்தி படைத்ததாக, என்றும் குறையாத வற்றாத சக்தி படைத்ததாக ஆக வேண்டும். இந்த உயிர் அளவற்ற சக்தி படைத்ததாக ஆக வேண்டும் என்று இந்த குணங்களை அந்த ஆத்மாவினில் ஏற்படுத்துவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக இந்த ஆகுதிகளை செய்ய வேண்டும். இதன் பின்பு இந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது சூரிய பிம்பத்தினை சூரிய மண்டலத்தை போன்று விளங்குவதாகவும், தனது தேஜஸினால் அலங்கிருதம் ஆத்மானம், தனது சிறப்பினால் தனது பிரகாசத்தால் அலங்கரிக்கப்பட்டதாக திகழ்வதாக அந்த உயிரை பாவனை செய்து, திவ்ய திருஷா அவலோக்கிய, தனது திவ்ய திருஷ்டியினால் அந்த ஆத்மாவினை பார்த்து, குண்டத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினை பார்த்து, ஏனெனில் இந்த மோட்ச நிலையில் பல ஆத்மாக்கள் சிவபெருமானோடு சேர்ந்த நிலையில் இருக்கும். எனவே அந்த திவ்ய திருஷ்டியினால் இந்த ஆத்மாவினை தனித்து பார்த்து, சம்ஹார முத்ரையா ஆத்ம ஹிருதயமானிய சம்ஹார முத்திரையை கொண்டு தனது சரீரத்திற்கு கொண்டு வந்து ரேச்சகம் செய்து, மறுபடியும் உத்பவ முத்திரையாகிய சிருஷ்டி முத்திரையினால் சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் அந்த சரீரத்தில், இந்த சரீரம் எவ்வாறு திகழ்கிறது என்றால், தேக ஆரம்ப கர்ம பல போகாயத்தனம், இந்த சரீரம் ஏதோ பல பிறவியில் செய்த ஒரு கர்மா, அந்த கர்மாவின் காரணமாக இந்த சரீரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சரீரம் தோன்றுவதற்கு காரணமாக ஒரு கர்மா இருக்கிறது. அந்த கர்மாவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலம், அந்த பலத்தை அனுபவிப்பதற்கான இருப்பிடமாக இந்த சரீரம் திகழ்கிறது. இப்படிப்பட்ட சரீரத்தில் சம்யோஜ்ய அந்த சிஷ்யனது உயிரை சேர்ப்பித்து, தீவிரதர மந்திர சக்திபாத ஜனித ஸ்ரமசாந்தயே தஸ்ய சிரசி அர்க்ய ஜலபிந்தும் அமிர்தோபமம் தத்வா, சிஷ்யனது சிரஃப் பிரதேசத்தில் பஷ்வர்க்கியத்தை அமிர்த ஜலமாக பாவித்து அவனது சிரசில் அர்க்கியத்தை தர வேண்டும், அளிக்க வேண்டும். எதற்காக என்றால், இதுகாரும் செய்த மிகவும் சிரமமான தீவிரமான மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் அதுபோல் சக்தியினுடைய அனுகிரகம், இந்த சக்தி பாதத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம், இந்த சிரமங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக சிஷ்யனது சிரஃப் பிரதேசத்தில் ஜலபிந்துவை அமிர்தமாக பாவித்து தர வேண்டும். அதன் பின்பு ஸ்தண்டிலம் போன்ற 5 அதிகரணங்களிலேயும் அந்த சிஷ்யனை நமஸ்காரம் செய்விக்கும்படி பணிக்க வேண்டும். அதன் பிறகு சிஷ்யனை சிவபெருமானுடைய தெற்கு திசையில் ஒரு மண்டலம் அமைத்து, அந்த மண்டலத்தில் சிஷ்யனை தனது வலது புறத்தில் ஸ்தாபிக்க வேண்டும். ததா சிவஸ்ய தட்சிணே கிருதமண்டலே சிஷ்யம் ஸ்வதக்ஷிணஸ்தம் உபவேஷ்ய, இந்த இடத்தில் சில விஷயங்களெல்லாம் அவருக்கு போதிக்க வேண்டும். त्वयैव अनुगृहीतोऽयं मूर्तिमास्थाय मामकीं देवे वह्नौ गुरौ तस्मात् भक्तिं नाथ अस्य वर्धय அவிச்சின்ன கிரியானிஷ்டா त्वत् பிரசாதாத் அயம் பவேத் என்று இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மண்டலேஸ்வரனுடைய தெற்கு புறத்தில் ஆச்சாரியர் நின்று கொண்டு, அவரது தெற்கு புறத்தில் அவரது வலது கைப்பக்கத்தில் அந்த சிஷ்யன் நிற்கும்படி செய்து, அந்த மண்டலேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். தங்களிடத்தில் கேட்டுக்கொண்டபடி தீட்சையானது முடிந்துவிட்டது, எனவே தங்கள் அனுகிரகத்தால் இவன் சிறப்பாக திகழ வேண்டும். துவயைவ அனுகிரகீதோயம், தாங்கள் அனுகிரகம் செய்து இருக்கிறீர்கள் இவர்களுக்கு, இந்த சிஷ்யனுக்கு. யார் வடிவில்? மூர்த்தி மாஸ்தாய மாமகீம், எனது சரீரத்தை தனது சரீரமாக கொண்டு பெருமானாகிய தாங்கள் இவனுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீர்கள். தேவே வன்ஹௌ குரௌ தஸ்மாத், இந்த காரணத்தினால் தங்களிடத்திலேயும் தேவனிடத்திலேயும் சிவபெருமானிடத்திலேயும் சரி, சிவாக்னியிடத்திலேயும் சரி, குருவினிடத்திலேயும் சரி, இந்த சிஷ்யனுக்கு பக்தியை தாங்கள் வளர்க்க வேண்டும். பக்திம் நாத அஸ்ய வர்தய, இவன் என்ன செய்ய வேண்டும்? அவிச்சின்ன கிரியானிஷ்டா, சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரியாபாதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து ஆச்சரணம் செய்ய வேண்டும். ஆச்சரணம் செய்து தங்களது அருளால் இவன் எல்லாவற்றையும் நன்கு கடைபிடிக்க வேண்டும். போஹோ பிரமாதாபராதோஸ்ய மாபூத் பந்தன காரணம், இவ்வாறு பூஜை போன்ற செயல்களெல்லாம் செய்யும் பொழுது தவறுதலாக ஏதாவது
சில காரியங்களை செய்தால் அந்த காரியமானது இவன் மோட்சத்திற்கு செல்வதற்கு பிரதிபந்தகமாக எந்த விதத்திலும் இடையூறாக இருக்கக்கூடாது என்று பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அதன் பின்பு சிவனை தானும் நமஸ்காரம் செய்து அவனையும் நமஸ்காரம் சிஷ்யனையும் நமஸ்காரம் செய்யும்படி செய்து அந்த சிஷ்யனுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஸ்ரேயஸ்தவாஸ்து இது சிஷ்யஸ்ய ஆசிஷம் தத்யாத். அதன் பிறகு இவ்வாறு தீட்சை செய்த காரணத்தினால் அந்த ஆச்சாரியர் அவரது சக்தியானது சிறிது அகன்ற ஒரு நிலை போன்று இருக்கும். எனவே அதற்காக தன்னை தானே தீட்சை செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். குருஹு ஸ்வசக்தேஹே உத்தீப்தியை, தனது சக்தியானது இன்றும் சிறந்ததாக திகழ வேண்டும் என்பதற்காக ஸ்வாக்ரஹாத்யுபசாந்தயே தீட்சையேத்து ஸ்வம் யதாஜானம், தன்னைத்தானே தீட்சை செய்து கொள்ள வேண்டும். தீட்சையேத்து ஸ்வம் யதாஜானாத்து கலா பாஷலயம் ஸ்மரன்னு, இதற்காக சிஷ்யனுக்கு செய்தது போலவே தானும் அந்த கலாபாசங்கள் லயமடைவது போல பாவனை செய்து கொண்டு தன்னைத்தானே தீட்சை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அதன் பின்பு அவரே இதற்கு சிரமப்பட வேண்டாம், மூலமந்திரத்தை ஒருமுறை உச்சரித்தாலே தன்னைத்தானே தீட்சை செய்து கொண்ட நிலை ஏற்படும் என்று சக்ரன் மூல சமுச்சாராத்து சிவயோகம் விபாவயேத் என்று மூலமந்திரத்தை ஒருமுறை சொல்வதின் வாயிலாக தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சிரமத்தையும் நீக்கிக் கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்து அக்னி குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஹோமம் செய்து பிராயஷ்சித்தத்திற்காக 108 முறை ஹோமம் செய்து சிவபெருமானுக்கு அனம்ல கட்டுக்கம் ஹுத்வா, புளிப்பு மற்றும் காரம் இல்லாத பக்ஷ்யங்களை அவருக்கு நிவேதனம் செய்து ஆகுதி செய்து ஆச்சமனம் சந்தனம் தாம்பூலம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து அஷ்டபுஷ்பிகையால் பூஜை செய்ய வேண்டும். இந்த தீட்சையில் தனியாக பூர்ணாகுதி என்பது கிடையாது. சிஷ்யனை நாம் சேர்த்தோம், அந்த ஆகுதியே பூர்ணாகுதி என்று கொள்ள வேண்டும். எனவே பூர்ணாகுதிக்கு பின்பு நடைபெறக்கூடிய பிராயஷ்சித்த ஹோமங்கள் போன்றவையெல்லாம் இப்பொழுது நாம் செய்கிறோம். நைவேத்தியம் அனம்ல கட்டுக்கம் ஹுத்வா, புளிப்பு மற்றும் காரமில்லாத பதார்த்தங்களை நைவேத்தியம் செய்து ஆச்சமன சந்தன தாம்பூலங்களை எல்லாம் கொடுத்து அஷ்டபுஷ்பங்களால் பூஜை செய்து அவரை வணங்கி அவருக்கு அர்க்கியம் கொடுத்து முதலில் செய்தது போலே சிவபெருமானை விசர்ஜனம் செய்து, அதாவது பராங்குகார்க்கியம் கொடுத்து குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மண்டலத்தில் சேர்த்து விட வேண்டும். மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் சேர்த்து விட வேண்டும். பின்பு உட்கார்ந்து பூஸ்வாகா போன்ற ஆகுதிகளை எல்லாம் கொடுத்து பரிதி விஷ்டர பரிஸ்தரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பலி கொடுத்து மறுபடியும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அஷ்டபுஷ்பங்களால் பூஜை செய்து அவரிடத்தில் தான் அனுஷ்டானம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து வணங்கிவிட்டு பிறகு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆவரணத்தோடு இருக்கக்கூடிய தேவதையை சிவபெருமானை கலசத்தில் இருக்கக்கூடிய யாகேஸ்வர சிவனோடு கூட ஒன்று சேர்த்து விட வேண்டும். அதன் பின்பு சம்ஹிதா மந்திரங்களால் பூஜை செய்து இஷ்டலிங்கத்தில் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய யாகேஸ்வர சிவனை தனது இஷ்டலிங்கத்தில் ஆத்மார்த்தலிங்கத்தில் சேர்ப்பித்து விட வேண்டும். அதன் பின்பு சாபேக்ஷம் க்ஷமஸ்வ இத்தியபிதாய, இந்த ஆத்மார்த்த லிங்கத்தில் சேர்ப்பிக்கக்கூடிய பழக்கம் இல்லாவிட்டாலும் கூட சாபேக்ஷம் க்ஷமஸ்வ இத்தியபிதாய சாபேக்ஷ விசர்ஜனம், இதற்கு அடுத்து அர்க்கியமானது சாபேக்ஷ அர்க்கியம் நிரபேக்ஷ அர்க்கியம், விசர்ஜனமானது சாபேக்ஷ விசர்ஜனம் நிரபேக்ஷ விசர்ஜனம் என்று இரு வகைப்படும். நாம் எந்த இடத்திலிருந்து ஒரு சுவாமியை யதாஸ்தானம் செய்கிறோமோ அந்த இடத்தை விட்டு அந்த சுவாமி அறவே அகன்று விடுகிறார், அவர் இனி அங்கு இருக்க தேவையில்லை, இனி வரவேண்டிய தேவையில்லை என்றால் அந்த நிலையில் நாம் செய்வது என்பது நிரபேக்ஷ விசர்ஜனம் என்பது. சாபேக்ஷ விசர்ஜனம் என்பது அந்த இடத்திற்கு இறைவனது சாநித்தியம் மறுபடியும் தேவை, சாநித்தியம் முன்பு இருந்ததை காட்டிலேயும் சிறிதாக இருந்தால் போதும் என்றால் அதற்கு சாபேக்ஷ விசர்ஜனம் என்று பெயர். இந்த இடத்தில் மறுபடியும் இந்த கலசத்தினால் சிஷ்யனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டி இருப்பதால் இங்கு சாபேக்ஷ விசர்ஜனம் செய்ய வேண்டும். இது பாவனையினால் ஏற்படக்கூடியது. சாபேக்ஷம் க்ஷமஸ்வ இத்தியபிதாய நிருத்திய, சிவபெருமானை நிரோதனம் செய்ய வேண்டும். அடுத்து சண்டேஸ்வரரை பூஜை செய்து சண்டேஸ்வரனுடைய சன்னிதானத்தில் சைவ சமயங்களையெல்லாம் எவ்வாறு பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று அந்த சிஷ்யனுக்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும். அதற்காக சமய உபதேச விதிகி அர்த்தச்சந்திராகார மண்டலே, யாகசாலையினுடைய வடக்கு திசையில் அர்த்தச்சந்திர ஆகார மண்டலம் என்று ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மண்டலத்தை வரைந்து அந்த மண்டலத்தில்
சண்டநாதரை பூஜிக்க வேண்டும், அல்லது சாதாரணமாக ஸ்தண்டிலத்திலேயோ அல்லது அந்த ஸ்தண்டிலத்தில் பிரணவாசனத்தை கொடுத்து ஓங்காரத்தை பூஜை செய்து நித்தியப்படியில் செய்வது போலவே விஸ்தாரமாக சண்டேஸ்வரரை பூஜை செய்து சுவாமிக்கு பூஜை செய்த அந்த நிர்மால்யத்தினை சண்டேஸ்வருக்கு நிவேதனம் செய்து சிஷ்யனை அந்த சண்டேஸ்வர பெருமானுக்கு முன்னிலையாக அமர்த்தி அவருக்கு சைவ சமயங்களை உபதேசம் செய்ய வேண்டும். நசிவம் சிவசாஸ்திரம் ச சிவாக்னிம் சாதகம் குரும் நிந்தியாத். சிவபெருமானை நிந்திக்கக்கூடாது, சிவசாஸ்திரங்களை நிந்திக்கக்கூடாது, சிவாக்னியை நிந்திக்கக்கூடாது, சாதகாபிஷேகம் செய்து கொண்டவரை நிந்திக்கக்கூடாது, குருவை நிந்திக்கக்கூடாது. நிந்தியாத்து ந லங்கயே தேஷாம் சாயாமப்பி கதஞ்சன. சிவபெருமான், சிவசாஸ்திரம், சிவாக்னி, சாதகர்கள், குருமார்கள் இவர்களது நிழலை கூட தாண்டக்கூடாது. நிர்மால்ய போஜனம் தானம் லங்கனம் ச விவர்ஜயேத். அந்த நிர்மால்யத்தை நாம் சாப்பிடுவது, நிர்மால்யத்தை பிறருக்கு கொடுப்பது, நிர்மால்யத்தை தாண்டுவது போன்ற இவற்றையெல்லாம் நாம் நீக்க வேண்டும். இந்த காரியங்களையெல்லாம் செய்யக்கூடாது. சௌத்திகம் பிரைத்திகம் சான்னம். அதுபோல் தீட்டு தொடர்பான அன்னத்தை உண்ணக்கூடாது. பிரேத்தங்கள் தொடர்பான பிரேத்தம் இருக்கக்கூடிய வீட்டில் செய்யப்பட்ட அது தொடர்பான அன்னங்களை எல்லாம் உண்ணக்கூடாது. புஷ்பவத்தியாஸ்ச வர்ஜயேத். அதுபோல் பகிஷ்டையாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் உண்ட சேஷத்தை உண்ணக்கூடாது. அஹிம்சா, பிறருக்கு ஹிம்சை செய்யக்கூடாது. சத்தியம், உண்மையாக இருக்க வேண்டும். ஸ்தேயம், திருடுதல் கூடாது. பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும். அகல்கதம், எந்தவிதமான தோஷமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அக்ரோதா, கோபமற்றவராக. குரு சுஸ்ரூஷா, குருவிற்கு பணிவிடை செய்பவராகவும். சௌச்சம், எல்லா விதத்திலேயும் தூய்மை கொண்டவராகவும். சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷமுடையவராகவும் நேர்மையானவராகவும். இது போன்ற சாமானிய குணங்கள், விசேஷ குணங்கள், இந்த இரண்டு குணங்களோடு இத்தியாச்சார குணைஹி சர்வைஹி சைவைஹி சாதாரணோபி சன். இந்த குணங்களோடு கூடியவனாக பாலனியோ யதாசக்தி புக்தி முக்தி பலார்த்திபிஹி. நல்ல நியமங்களையெல்லாம் தாங்களை அனைவரும் பாலனம் செய்ய வேண்டும் என்று அந்த சிஷ்யனுக்கு சமயங்களையெல்லாம் ஸ்ராவணம் செய்கிறார். அதன் பின்பு அக்னியில் யஜ்ஞசேஷம், யாகத்தில் மிகுந்த பொருட்களை கொண்டு சண்டேஸ்வரரை அக்னியில் ஆவாகனம் செய்து அவருக்கு ஆகுதி செய்து அவரை சந்தோஷிக்கும்படி செய்து அந்த சண்டேஸ்வர பெருமானை அக்னி குண்டத்திலிருந்தும் அதுபோல் இந்த இதிலிருந்தும் மண்டலத்திலிருந்தும் அவர்களை விசர்ஜனம் செய்து விட வேண்டும். அதன் பின்பு குண்டத்தில் பூஸ்வாகா போன்ற ஆகுதி சதுஷ்டயத்தை கொடுத்து சிவாக்னியை விசர்ஜனம் செய்து யாகசாலையில் சுற்றிலும் இருக்கக்கூடிய லோக பாலகர்களை எல்லாம் விசர்ஜனம் செய்து அதற்கு முன்பாக யாகேஸ்வர யாகவர்தனிகளை விசர்ஜனம் செய்து அதன் பின்பு லோகபாலகர்களை விசர்ஜனம் செய்து வியுத்கிரமமாக தலைகீழாக விசர்ஜனம் செய்து மண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும் விசர்ஜனம் செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த நிர்வாண தீட்சையில் அனைத்து தெய்வங்களும் விசர்ஜனம் செய்யப்பட்டு அதன் பின்பு யாகேஸ்வர யாகவர்தனி மட்டும் சாமானிய சந்நிதியில் யாகேஸ்வர யாகவர்தனி அவர்கள் திகழ்கிற அந்த வர்தனியில் பரமேஸ்வரி திகழ்கிறார்கள். எனவே அந்த கலசத்தினால் சிஷ்யனுக்கு அபிஷேகம் செய்விக்க வேண்டும். இதற்கு அவபிருத்த விதிஹி என்று யாகத்தின் பரிசமாப்தி. ததா சிஷ்யம் ஸ்வஸ்திகாங்கித மண்டலே, அந்த ஸ்வஸ்திகம் போன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டலத்தில் சிஷ்யனை அமர்த்தி முதலில் வர்தனி ஜலத்தினால் அந்த சிஷ்யனுக்கு, அதாவது யாகேஸ்வரி பூஜிக்கப்பட்டிருந்த அந்த வர்தனி ஜலத்தினால் இந்த சிஷ்யனுக்கு முதலில் அபிஷேகம் செய்வித்து அதன் பின்பு யாகேஸ்வர ஜலத்தினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வர்தனி தோஜபூர்வம் சிவகும்பஜலேன அபிஷிஞ்சேத். சரமம் சிவகும்பேன ஸ்நாயாத் அஸ்திராம்பு பூர்வகம். எதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அந்த யாகேஸ்வரி கலசமானது அஸ்திரஸ்வரூபமானது. அங்கு நாம் பாசுபதாஸ்திரத்தை பூஜை செய்திருக்கிறோம். எனவே முதலில் பாசுபதாஸ்திர ஜலம் சென்றவுடன் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற எல்லா தோஷங்களும் நீங்கிய பின்பு சிவகும்பத்தினால் அபிஷேகம் செய்வதால் அவனுக்கு சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது. சரமம் சிவகும்பேன ஸ்நாயாத் அஸ்திராம்பு பூர்வகம் பவிஷ்யத் துரிதத்யச்ச க்ஷயம் யாதி அஸ்திரவாரினா. எல்லா தோஷங்களும் விலகுகின்றன. சிவகும்பாம்பசா சஸ்யாத் பசுபாவாச்சு நிர்கதா. அதன் பின்பு சிவகும்பத்தா ஜலம் செய்வதால் பசுபாவங்கள் அறவே நீங்கப்பட்டவனாக ஆகிறான். க்ஷாலநாத் நிர்மலோ ஜாதா வன்ஹி தக்த ஹிரண்யவத். முதலில் நெருப்பில் இடப்பட்ட பொன் போன்று முதலில் பாசுபதாஸ்திர ஜலத்தினால் அபிஷேகம் செய்வதால் முதலில் அவன்
நிர்மலமானவனாக ஆகிறான். அதன் பின்பு அவனுக்கு இருக்கக்கூடிய சிவத்தன்மை வெளிப்படுகிறது என்பது பொருள். சிருஷ்டியா விலோமத குறியாது புபுக்ஷோஹோ சேச்சனம் துவா. இவ்வாறு இந்த தீட்சையில் அந்த ஸ்நானமானது செய்விக்கப்பட்டது. இவ்வாறு விஸ்தாரமாக இந்த தீட்சையை சொல்லிவிட்டு கடைசியில் ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியார் தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். தீக்ஷா கிரமோயம் குருபிர் யதோக்தः ஸ்ரீ போஜ தேவேந்து சிவாதிபிஷ்ச மந்திரக்ரியா பாவ விபோத ஹேதோஹோ ததா மஜைவம் ரச்சித சுபோதா என்று இந்த தீக்ஷா கிரமமானது எனது குருநாதர்களாலும் அதுபோல் போஜதேவர் இந்து சிவர் என்ற சோமசம்பு இவர்களால் சொல்லப்பட்ட முறையில் இந்த தீட்சையானது எழுதப்பட்டது. எதற்காக எழுதப்பட்டது என்றால் மந்திரம், கிரியை, பாவனை இவைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் இவற்றின் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த தீட்சையானது எழுதப்பட்டது என்று சொல்லி தன்னை பல சாஸ்திரங்களில் பாரங்கதர் என்று தன்னை குறிப்பிடுகிறார். க்யாதோயஃப் பரமேஸ்வரா பரமஹா நாம்னா மஹீமண்டலே. பரமேஸ்வரர் என்ற மற்றொரு பெயரை கொண்ட அகோர சிவாச்சாரியார் காணாதாதி சமஸ்த சாஸ்திர நிபுணகம். காணாத சாஸ்திரம் போன்ற நியாய வைசேஷிகம் போன்ற சாஸ்திரங்களில் சிறந்த நைபுண்யம் பெற்றவர். வேதேஷு பாரங்கதா 4 வேதங்களின் கரைகளை கண்டவர். நியாயார்த்தைக விவிக்ததீஹி நியாயசாஸ்திரத்தில் சிறந்த புத்தியை பெற்றவர். சிவமத வியாக்கியாகிரகண்ய சுதீஹி சிவமதமாகிய சைவ மதத்தை வியாக்கியானம் செய்வதில் அக்ரகண்யா சிறந்து விளங்கக்கூடியவர், சிறந்தவராக எண்ணப்பட்டவர், மிகவும் புத்திசாலி. அப்படிப்பட்ட சக்ரே அகோர சிவாக்கிய தேசிகவரஹா. அகோர சிவர் என்ற பெயர் கொண்ட இந்த தேசிகவரராகிய நான் தான் நிர்வாண தீக்ஷா விதியை செய்ததாக அவர் இங்கு தெரிவிக்கிறார். இது ஸ்ரீ பரமேஸ்வராபர நாமதேய ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரிய விரச்சிதாயாம் கிரியாக்கிரம ஜோதிகாயாம் நிர்வாண தீக்ஷா விதி சமாப்தா என்றவாறு இந்த நிர்வாண தீட்சையை பற்றி மிகவும் விஸ்தாரமாக வேறு என்ற பத்ததியிலும் காண முடியாத அளவில் மிகவும் சிறப்பான முறையில் எந்தவிதமான பிசகும் இல்லாத முறையில் சிறப்பாக இந்த தீக்ஷா விதியானது கிரியாக்கிரம ஜோதிகா என்ற இந்த நூலில் விளக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் பிரபா என்ற உரையில் பல விஷயங்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய பல நுணுக்கமான விஷயங்களெல்லாம் விளக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த தீக்ஷா விதியானது ஒரு சாதாரணமான சம்ஸ்காரம், ஒரு சாதாரணமாக சடங்கு போல் அல்லாமல் சைவ தரிசனம், சிவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் அனைத்து தத்துவங்களும் வெளிப்படக்கூடிய வகையில் இந்த சம்ஸ்காரமானது அமைந்திருக்கிறது. எனவே சைவ சித்தாந்தம் தெரிந்தால்தான் இந்த தீக்ஷா சம்ஸ்காரமானது மிகவும் சிறப்பாக நமக்கு புலப்படும். இந்த தீக்ஷா சம்ஸ்காரத்தினை நாம் நன்கு உற்று நோக்கினால் சைவ சித்தாந்தம் நமக்கு நன்கு புலப்படும் என்ற விதத்தில் சைவ சித்தாந்தத்திற்கும் இந்த தீட்சைக்கும் பரஸ்பரம் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் தீட்சையினுடைய மத்தியில் பிராசாதம் தொடர்பான பல விஷயங்கள் எல்லாம் விளக்கப்பட வேண்டி இருக்கின்றன. இன்னும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இந்த விஷயங்களெல்லாம் நாம் சொல்வதற்கு சிந்திப்பதற்கான அருளை இறைவன் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் ராஜப்பா சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் விளங்கக்கூடிய ஒரு சிறந்த ஆச்சாரிய பெருமகனார். அவர் பல கலைகளில் வித்தவராக இருந்தாலும் கூட, சங்கீதம் போன்ற பல கலைகளில் நிபுணராக இருந்தாலும் கூட, அவர் சைவாகமத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஆச்சாரங்களை, சைவ ஆச்சாரங்களை இன்றளவும் கடைபிடிக்கக்கூடியவராகவும் அந்த ஆச்சாரத்தை பிறருக்கு போதிக்கக்கூடியவராகவும் தனது குடும்பம் மட்டுமல்லாமல் செல்லும் எல்லா இடத்திலேயும் அனைவரையும் அந்த சைவ ஆச்சாரங்களை கடைபிடிக்கும்படி நன்கு வற்புறுத்தக்கூடியவராகவும் திகழக்கூடியவர். அவருக்கு நடைபெறக்கூடிய இறைவனது பரமேஸ்வரனது அனுகிரகத்தால் இன்று நடைபெறக்கூடிய இந்த சஹஸ்ர சந்திர தரிசன சதாபிஷேக சாந்தி மகோத்சவத்தில் இந்த உரையை சிற்றுரையாக, இன்னும் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் கூட சிற்றுரையாக நேரம் கருதி சுருக்கி கேட்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது எனக்கு கிட்டியது. இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை
ஸ்ரீ ராஜப்பா சிவாச்சாரியார் போன்ற பல பெரியவர்களிடத்தில் தெரிந்து கொண்டு நாம் அனைவரும் இந்த தீக்ஷா சம்ஸ்காரத்தினை நன்றாகச் செய்ய வேண்டும். மோக்ஷம் என்பது தீட்சையினால் மட்டுமே கிடைக்கக்கூடியது என்று பல இடங்களில் மூல ஆகமங்க ஸ்லோகங்களை அகோர சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். தீக்ஷைவ மோச்சயதி என்று குறிப்பிடுகிறார். தீட்சையினால்தான் நமக்கு மோட்சம் கிட்டும். அதற்கு முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய காரணம், ஆணவம் என்ற ஒரு பாசமானது பொருள் தன்மை வாய்ந்தது, பதார்த்த ஸ்வபாவத்தை கொண்டது. எனவே ஒரு பதார்த்தம் ஒரு திரவிய ஸ்வபாவத்தை கொண்டது, பதார்த்தத்தோடு மட்டுமல்லாமல் திரவிய ஸ்வபாவத்தை கொண்டது. ஒரு திரவியம் விலக வேண்டும் என்றால் அதற்கு மற்றொரு செயல் தேவைப்படுகிறது, ஒரு கிரியை தேவைப்படுகிறது. எனவே தீட்சை என்ற கிரியையின் வாயிலாகத்தான் ஆணவ மலமானது நீங்கும் என்று அடித்து பல இடங்களில் சொல்கிறார். எனவே இந்த தீட்சையின் வாயிலாக மட்டுமே நமக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த தீட்சை என்பது ஒரு கிரியை, அந்த தீட்சை என்பது பராசக்தியின் ஒரு செயல். அதாவது சிவபெருமானுடைய அனுக்கிரகமே, சிவபெருமானுடைய சக்தியே தீட்சை என்ற வடிவில் திகழ்கிறது. தீட்சை என்றாலும் அனுக்கிரக சக்தி என்றாலும் வேறுபாடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுகாரும் இந்த சமயத்தில் இந்த மகா உற்சவம் போன்ற இந்த சதாபிஷேக வைபவத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்மரிப்பதற்காக இறைவன் எனக்கு அனுகிரகம் செய்திருப்பதை எண்ணி இறைவனின் பொன்னான பாதங்களை வணங்கி இத்துடன் இந்த சீற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ.